என்னன்னா அவர் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, ஸ்டேட்ல 18th ரேங்க் அவர். ராமுன்னு சொல்லக்கூடிய அவர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட்ல 18th ரேங்க்ல இருந்தாரு. சூளகிரியில் ஒர்க் பண்றாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இங்க வரதா இருந்தது. ஹேண்டிகேப் ஒருத்தர் லாக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதனால அவர் கிருஷ்ணகிரி பக்கம் சூளகிரியில் போய் போஸ்டிங்காக ஒர்க் பண்றாரு. 2019 வந்து தனலட்சுமி ஒரு மேடம் பி அக்ரகாரத்தில் ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய போஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வாங்கினாங்கன்னா செய்யாறுல ஒர்க் பண்ணாங்க. ஸோ பிஜியில் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், பட் யூஜியில் இதை நம்ம பெருசாக பண்ணல. இப்போ யூஜியில் இந்த முறை பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கு. போன முறை பெருசாக எதுவும் ஆர்டர் போட்டோம், கொஞ்சம் ரிப்ளை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட் தெரியல, எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்ற மூமெண்ட் தெரியல. ஸோ இந்த முறை கரெக்டாக அதுக்கான வழியை கண்டுபிடிச்சாச்சு. ப்ராப்பராக கொண்டு போகிறேன், ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கையோட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட சிலபஸ் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுங்க படிக்கிறதே இல்லை, சிலபஸே படிக்கிறது கிடையாது. சிலபஸ் படிக்காம நம்ம புக்கா வச்சு எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் எல்லாமே நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறத படிச்சு வச்சுக்கிட்டா என்ன யூஸ் இருக்கு? எந்த யூஸ் இல்லை. ஸோ அப்போ நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, சிலபஸை நம்ம தெளிவாக படிச்சு வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப யூஸா இருக்கும். பிகாஸ் சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிலபஸ்ல என்னென்ன யூனிட் இருக்கு, என்னென்ன யூனிட் இல்லாம நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காமலே நிறைய விஷயங்கள் படிச்சிடறோம். ஸோ அதனால ஒரு யூஸ் இல்லை. ஸோ அப்போ சிலபஸை லைன் பை லைனா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல சிலபஸ்ல ஒரு சில வார்த்தைகள் சேர்த்திருப்பாங்க, ஒரு சில வார்த்தைகள் இல்லாமலே இருக்கும். அந்த இல்லாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். எலக்ட்ரா நெகட்டிவிட்டிக்கு ஃபவுலிங் அண்ட் முல்லிகன் ஸ்கேல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் அந்த எலக்ட்ரா நெகட்டிவிட்டியில கொடுத்துருப்பாங்க. நீங்க நிறைய புக்கு, பெரிய பெரிய ஆத்திர புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிச்சிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் போட்டு எஃபர்ட் போட்டு படிக்கிறோம். ஸோ படிக்கிறப்ப நமக்கு என்னன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ நம்ம மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, படிக்கிறத நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். படிக்கிறத யூட்டிலைஸ் பண்ணணும். யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். தேவையில்லாதெல்லாம் படிச்சு பின்னாடி நமக்கு தேவைப்படலாம், பின்னாடி தேவைப்படுறது நமக்கு வேஸ்ட். ஸோ இதை தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு லாஸ்ட் யூஜிடிஆர்ல. என்ன பண்ணோம்னா, நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தூக்கி தலைமையில போட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் மேல போட்டேன். அவங்களும் நிறைய பேர்டன் போட்டு படிச்சுட்டாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா தெரியுது ரொம்ப சிம்பிளா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஏதோ ஒண்ணு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளா தானே பண்ணியிருக்காங்க, அப்ப நிறைய விஷயம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, அப்படியே எல்லாம் அப்படி மார்க் எடுக்காம போனாங்க. சிம்பிளா இருக்கிற விஷயத்துல கான்செப்ட் விஷயங்கள் நமக்கு கோட்டை விட்டோம். கான்செப்டை நிறைய விஷயங்களை நம்ம கான்செப்ட் பேசிக்ஸா படிக்காம விட்டதுனாலதான் அந்த பிரச்சனை. ஸோ அதனால இந்த முறை நம்ம படிக்கிறப்போ கான்செப்ட் பேசிஸ்ல படிச்சோம்னா கிளியரா இருக்கும். கான்செப்ட் பேசிஸ்ல படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம யூனிட்குள்ள போகலாம். கெமிஸ்ட்ரி யூஜிடிஆர்பி, இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட், அதுல இருக்கக்கூடிய டாபிக் தான். 179 இருந்து நமக்கு 181 வரைக்கும் இந்த பேஜ் நம்பர்ல இந்த சிலபஸ் அமைஞ்சிருக்கும். இந்த சிலபஸ்ல இருந்தா நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அந்த சிலபஸ் நம்ம என்னென்ன இருக்குன்றதை தெளிவா பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா, நம்ம சிலபஸை யூனிட் 10 யூனிட் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடியது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம அதில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கான்றத பார்ப்போம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிபிகேஷன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிபிகேஷன் எல்லா புக்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டோம். நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, பீரியாடிக் கிளாசிபிகேஷன் என்ன, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டினா என்னன்றது நமக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு விட்டு போகக்கூடாது. ஸோ என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அது இருக்கு, நம்ம எதெல்லாம் மிஸ் பண்றோம், சத்திரியும் நமக்கு நம்ம எந்தெந்த விஷயத்த மிஸ் பண்றோம், எதெல்லாம் இருக்கு, எந்த டாபிக் எல்லாம் எக்ஸஸா இருக்கு, எந்த டாபிக் எல்லாம் நமக்கு வந்து தேவையில்லன்னு விட்டுட்டு போனதான் உள்ளார கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்றது தெரியும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா தெரியும், அட்டாமிக் மாடல்ஸ் மெயினா இருக்கு நமக்கு. ஸோ அட்டாமிக் மாடல்ஸ்ல நமக்கு ரூதர் ஃபோர்ட், போர், சோமர்ஃபீல்டு, இவங்க 3 பேர் தான் மெயினா கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேருடைய மாடல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த மாடல்ஸும் நம்ம எக்ஸஸா கொண்டு வரல. 3 மாடல், போர் மாடல் என்ன சொல்லுது, ரூதர் ஃபோர்ட் மாடல் என்ன சொல்லுது, சோமர்ஃபீல்டு மாடல் என்ன சொல்லுது. ஸோ இவங்க மாடல்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா,
ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஸோ ஸ்பெக்ட்ரம் நமக்கு 2 டைப்பாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ என்னென்ன அந்த 2 டைப்னு சொன்னால், ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்ச எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இந்த ரெண்டுல நமக்கு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எதிர வருது. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல என்னென்ன மாதிரியான ஸ்பெக்ட்ரஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? இதில் மொத்தம் ஒரு லைமன், பால்மர், பாஷன், பிராக்கெட் பண்ணிட்டு ஒரு 5 இருக்குங்க. அந்த 5ல் லைமன் சீரீஸாக இருந்தால் அதில் என்ன மாதிரியான கால்குலேஷன் பார்ட் மெயினாக இருக்குது? லைமன் சீரீஸ்க்கு என்ன மாதிரியான கால்குலேஷன் வரும்? ஃபண்டு சீரீஸ்க்கு என்ன வரும்? இப்போ ஒரு 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 ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொன்னால், ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு எனக்கு ரேடியேஷன் எமிட் ஆகுது. ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது ரேடியேஷன் எமிட் ஆகுது. அப்போ அந்த எமிட் ஆகிற ரேடியேஷன் வந்து அந்த ரேடியேஷன் நமக்கு எப்படி இருக்குன்றது தான் மெயின். அந்த எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷனை நம்ம கால்குலேட் பண்ணணும். எங்கேருந்து விழுது? இப்போ எனக்கு 4th ஆர்பிட்லேருந்து எனக்கு செகண்ட் n is equal to n2 is equal to 4th. போர்டு சரியாக n2 is equal to 4, n1 is equal to 2 இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், 4வது ஸ்டேட்லேருந்து 4வது எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் கீழே விழுது. அப்போ அந்த எலக்ட்ரான் கீழே விழும்பொழுது அந்த எலக்ட்ரான் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் அதோடைய ஆரிஜின் என்ன? அது என்ன மாதிரியான சீரீஸாக இருக்கும்? லைமனா, பால்மரா, பேஷனா, பாக்கெட்டா, ஃபண்டான்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, பாருங்க. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரத்தை பற்றி நம்ம படிக்கணும். ஸ்பெக்ட்ரம்ன்றது என்னன்றது தெரியணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லக்கூடியது என்ன, எங்கிருந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகும், அதில் டியூவலிசம் ஆஃப் லைட்னு சொல்லக்கூடியதுல டியூவலிசம்னா என்னன்னா, அந்த லைட் ஒளியானது அலை பண்பு இருக்கு, துகள் பண்பும் இருக்குன்னு சொல்லக்கூடிய டேட்டாஸ். ஸோ இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நமக்கு பிளாங்க் குவாண்டம் தியரி, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ இவங்க 3 பேர் டேர்ம் வச்சுக்கிட்டு என்னென்ன டேர்ம்ஸ் அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, இவங்களை யார் வந்து லைட் பார்ட்டிகல் பற்றி சொல்லியிருக்காங்க, யார் வந்து பார்ட்டிகல் டேர்ம்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்கன்ற டேட்டாஸை நம்ம செப்பரேட்டாக பிரிச்சு படிக்கணும். அதில் காம்பன் எஃபெக்ட் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் காம்பன் எஃபெக்ட் இருக்கும். பட் அதுக்கு ஃபார்முலா வேற. ஸோ அது வந்து சிதறடிக்கும் திறன் தன்மையை பொறுத்து காம்பன் எஃபெக்ட் வேரி ஆகுது. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா ஒரு லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் மேலே பட்டு அங்கிருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து இந்த லைட் வந்து எவ்வளோ ஸ்கேட்டர் ஆகுது, இந்த பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேர்மை கொண்டு வராங்க. தட் இஸ் கால்டு காம்பன் எஃபெக்ட். அவ்வளோதான் வித்தியாசம் காம்பன் எஃபெக்ட்டுக்கும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கும். டி பிராக்லி ஈக்குவேஷன்றது நமக்கு தெரிஞ்சது தான். டி பிராக்லி ஈக்குவேஷன் லாம்டா சீக்குவல் லட்சணம் சொல்லக்கூடியது. அந்த லாம்டா சீக்குவல் லட்சணம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐசன்பர்க் கன்சர்ன்ட் இது எல்லாமே நமக்கு +1 +2 படிச்சிட்டோம். அது இல்லாமல் யூஜியில் கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கோம். இந்த டேட்டாஸ்ல நமக்கு டிஃபிகல்ட்டியா ஒண்ணுமே இல்லை. டிஃபிகல்ட்டி பெருசா கிடையாது. எது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் பெருசா இல்லை. என்னன்னா இதுல கால்குலேஷன் பார்ட் அதிகம். லாஸ்ட் டைம் கால்குலேஷன் கேட்டிருந்தாங்க. நிறைய கால்குலேஷன் கேட்டிருந்தாங்க. அந்த கால்குலேஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு கொஸ்டின் வந்து தப்பாவே கேட்டான். ஆனா ஒரு கொஸ்டின் வந்து கால்குலேஷன் ஈஸியாக தான் கேட்டிருந்தா நல்லா தான் இருந்தது. இந்த கால்குலேஷன் பார்ட்ல நாம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து இந்த டாபிக்ல தான் கேட்டிருந்தான். ஒரு சிலருக்கு மாறி இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருப்பான். என்ன கேட்டிருந்தான் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம் கொஸ்டின் எடுத்துக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தான் அப்படின்னு சொன்னா, மினிமம் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஃபார் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். என்னன்னா மினிமம் எனர்ஜி ஃபார் ஃபோட்டான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கேட்டிருக்கான். மினிமம் எனர்ஜினா என்ன? அதுல என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா, அந்த கொஸ்டின்ல பிளாட்டினத்துடைய தெர்ஷோல்ட் எனர்ஜி கொடுத்துட்டான். பிளாட்டினத்துக்கு தெர்ஷோல்ட் எனர்ஜி எவ்வளவு கொடுத்துருக்கான்னு சொன்னா 1.3 into 10 to the power of minus 10 to the power of 15 minus இல்ல 15 செகண்ட் பவர் -1. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டு, ஒரு பிளாட்டினம் இருக்கு, அந்த மெட்டலுடைய தெர்ஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். அந்த தெர்ஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டினத்துக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா நமக்கு என்னன்னா E = Hν. போட்டோ எலக்ட்ரிக் Hν ஃபார்முலா நமக்கு தெரியும். ஹெச்ன்றது நமக்கு 6.625 × 10 to the power of -21 எர்க். ஏன் எர்க்கில் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, ஹெச்ல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி நிறைய கிரிட்டிக்கலா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6.625 × 10 to the power of -31 அது கிலோ ஜூல் பர் மோல்ல கொடுப்பான், -34 ஜூல்ல கொடுப்பான். அதே போல 6.625 × 10 to the power of 27 -27 கொடுத்தானா அது எர்க். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எர்க்ல கொஸ்டின் கேட்டதுனால இந்த ஹெச் வேல்யூ மட்டும் நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ ஹெச் நம்ம என்ன எடுத்திருப்போம்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா 6.625 × 10 to the power of -31 அல்லது 34 எடுத்திருப்போம். ஸோ அதை கொண்டு போய் அப்ளை பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிப்போம் சொன்னா 10 to the power of -12க்கு பதிலா வேற ஒரு ஆன்சர் கொடுத்துருப்போம். ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்கறான், என்ன டேர்ம்ஸை யூஸ் பண்ணணும், இந்த டேர்ம் தெரிஞ்சா நம்ம ஈஸியா கண்டுபிடிப்போம். டி பிராக்லி ஈக்குவேஷன், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இதெல்லாம் கொஸ்டின் பேசிஸ்ல வரக்கூடியது. ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலும் நிறைய கால்குலேஷன் பேஸ்ல வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம கொண்டு வந்து ஆட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம ஆட் பண்றது முக்கியம் கிடையாது. என்னன்னா கொஸ்டின் நமக்கு கால்குலேஷன் தெரியும். E = Hν எல்லாருக்குமே தெரியும். E = Hν ஃபார்முலா தெரியும். ஸோ நமக்கு 100% H is equal to 6.625 எல்லாருக்குமே தெரியும். 6.625 × 10 to the power of -34 ஜூல் இது எல்லாருக்குமே தெரியும். 625 × 10 to the power of -24 ஜூல். சரிங்களா? சரி 34 ஜூல். போர்டு கிளியரா தெரியுதுங்களா? சொல்லுங்க, போர்டை மட்டும் மாத்திடுறேன். ரொம்ப ரேர் தான். அதில் பெருசாக ஒன்றும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. என்ன ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்க, இசட்என்எஸ் இதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் தான் அதிகமாக வரும். இதில் உள்ளார போகிறது என்ன மாதிரியான ரேஸ் வந்து எனக்கு ஸ்கேட்டர் ஆகும், எங்கே ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்ற டேட்டாஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. அடுத்து போர் அட்டாமிக் ரேடியஸில் தான் நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ இதில் ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் நமக்கு கண்டுபிடிக்கலாம், ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் நம்ம கண்டுபிடிக்கலாம், எனர்ஜி ஆஃப் ஆர்பிட் அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர்என், இஎன், வெலாசிட்டி ஆஃப் ஆர்பிட் இது மூணையுமே கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆட்டம், அந்த ஆட்டத்துல நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து பட்டப்பாதையில சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது சுத்துதுன்னு சொன்னா இப்போ என்னன்னா எந்த எலக்ட்ரான் எங்க சுத்திட்டு இருக்கு, இப்போ இந்த எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்குன்னா இதனுடைய ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு போர் மாடல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இதனுடைய எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவை, போர் ரேடியஸ் தேவை, போர் ஆட்டம் தேவை. போர் மாடல் வந்து வேற என்ன பத்தி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபாஸ்டா சுத்துமா, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபாஸ்டா சுத்துமா. ஸோ அதை பேஸ் பண்ணி வெலாசிட்டியும் we have to find out. ஸோ இப்போ வெலாசிட்டி, எனர்ஜி, ரேடியஸ் இது மூணையும் ஃபார்முலா பேஸ் பண்ணி போர்ல சொல்லித்தராங்க. ஸோ இப்போ போர் ரேடியஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூணையுமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. இது மட்டுமா அப்படின்னு சொன்னா, ஸோ போர் ரேடியஸ் ஆட்டம்னா எப்படி இருக்கும், ஆட்டத்துல என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நம்ம புதுசாக சொல்லலான்ற டேட்டாஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து இதை வேலைக்கு சோமர் ஃபீல்டு ஒன்று கொண்டு வராரு. சோமர் ஃபீல்டுன்றவர் வேற எதுவும் சொல்லலை,
இந்த எலக்ட்ரான் வந்து என் கே அப்படின்ற 2 டேர்ம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து அது வட்டப்பாதை இருக்கும். என் ஒரு வேல்யூவும் எல் ஒரு வேல்யூமா இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு ஒன்று நீள்வட்ட பாதை இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அப்போ என்னன்னா சோமர்ஃபீல்டுக்கும் போருக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னா, சோமர்ஃபீல்டு வந்து எனக்கு வட்டப்பாதையில் சுத்தலை அப்படின்லாம் சொல்லலை. எனக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அசமுதல் குவாண்டம் நம்பரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா, முதன்மை குவாண்டம் நம்பரும் கோணவந்த குவாண்டம் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு சொன்னா அந்த எலக்ட்ரான் ஆனது வட்டப்பாதையில சுத்தும். ரெண்டும் வேற வேற இருந்துச்சுன்னு சொன்னா அந்த எலக்ட்ரான் நீள்வட்ட பாதையில சுத்துன்னு சொல்றாரு. ஸோ சோமர்ஃபீல்டு இங்கிருந்து வட்டப்பாதைக்கு நீள்வட்ட பாதைக்கு கொஞ்சம் டிவியேட் பண்ணி சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா அவருக்கு கிடையாது வித்தியாசம். ஸோ இந்த 3 டேர்ம்ஸுமே மாடல்ஸை பத்தி, அணு மாதிரிகளை பத்தின படிப்பு. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் நம்ம படிச்சுட்டோம்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பேஸ் பண்ணி இதை ஒட்டியே நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா அந்த போர் மாடல் என்ன படிக்கணும்னு சொன்னா எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஒன்று படிக்கிறோம். அது வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். போர்ல இருந்து, போர் ஆட்டத்துல இருந்து, போர்ல ஆர்பிட் இருக்கு. இந்த ஆர்பிட்ல என்னாவது கூட்டுல இருந்து எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா முதல் கூட்டுக்கு வருது. அப்போ ரேடியஸ் எனர்ஜி போட்டானா வெளியே போகுது. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னு சொல்றாங்க, இங்க ஒரு ஸ்பெக்ட்ரம் கிரியேட் ஆகும். இந்த ஸ்பெக்ட்ரத்தை பத்தி படிக்கிறது தான். இங்கிருந்து விழலாம், இங்கிருந்து இங்க விழும்பொழுது என்ன ரேடியஸ், என்ன மாதிரி ஸ்பெக்ட்ரம் கிரியேட் ஆகும், இங்கிருந்து இங்க விழும்பொழுது என்ன ஸ்பெக்ட்ரம் கிரியேட் ஆகும். இந்த டேர்ம்ஸ் தான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துல படிக்கிறது. இந்த ஆர்ஹெச்னு ஒரு ஃபேக்டர் கொண்டு வருவாங்க. இந்த ஆர்ஹெச் பேஸ் பண்ணி இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணி என்னென்ன சீரியஸ்க்கு எது வந்து இந்த லேம்டான்ற வார்த்தையே ரொம்ப முக்கியம். லேம்டாவும் நீவும். இப்போ லேம்டா வந்து ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் நம்ம கம்பேர் பண்றப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா லேம்டா கம்மியா இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா லேம்டா கம்மியா இருக்கும். இப்போ எங்க இவங்களுக்கு என்ன வித்தியாசம் வருதுன்னு சொன்னா, இப்போ இங்க இருந்து இங்க விழுது இல்லைங்களா, ஸோ இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறப்போ ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும், இவங்களுடைய ஃப்ரீக்வன்சி என்னாவது வட்டப்பாதை, இங்க 4வது வட்டப்பாதை வந்து முதல் வட்டப்பாதைக்கு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இருந்து இங்க விழும்பொழுது இதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன, இதனுடைய லேம்டா வேல்யூ, வேவ் லென்த் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை வேற எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, இங்கிருந்து இந்த 4வதுல இருந்து 1வதுக்கு விழும்பொழுது எவ்வளவு வரிகள், எவ்வளவு லைன்ஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட், எவ்வளவு வரிகள் கிடைக்கின்றத நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஹைட்ரஜன்ன்றது இந்த வரிகளை வச்சு லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட் பண்ணு. இந்த வரிகள்ல இந்த லைமன் அப்படின்றது நமக்கு எந்த இடத்துல விழும், யூவி, பால்மர்னு சொல்லக்கூடியது விசிபிள் ரீஜியன். அடுத்து பால்மர், பேஷன், பிராக்கெட் பண்ணு, இது எல்லாமே ஐஆர் ரீஜியன். ஸோ இது எல்லாமே எந்தெந்த ரீஜியன்ல எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுன்ற டேர்ம்ஸும் இந்த போர் ஆர்பிட்டால், போர் அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வழியா நம்ம படிக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ஏல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன் சொல்லிட்டு, இப்போ ஒரு ரேடியேஷன் இருக்குன்னு சொன்னா, ஒரு ரேடியேஷன் இருக்கு, இந்த ரேடியேஷன் இருக்குன்னு சொன்னா இந்த ரேடியேஷனுக்கு டியூவல் நேச்சர் இருக்கா? வாட் இஸ் மீன் டியூவல்? டியூவல்னா இருமுகத்தன்மை, இருபண்பு. இருமுகத்தன்மைனா என்ன மீனிங்கு? அது ஒரு பருப்பொருளாகவும் இருக்கலாம், பருப்பொருள் தன்மையா இருக்கலாம், அலைத்தன்மையா இருக்கலாம். தட் மீன்ஸ் இது பார்ட்டிக்கல் நேச்சராகவும் இருக்கலாம் அல்லது வேவ் நேச்சராகவும் இருக்கலாம், 2 நேச்சராகவும் இருக்கலாம். அப்போ பருப்பொருள் தன்மை, அலைத்தன்மைன்றது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டேர்ம்ஸ் தான் இவங்க கொண்டு வராங்க. ஒருத்தன் பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்றான். பிளாக் பாடி ரேடியேஷன்னா ஒரு கருப்பான பொருள் எதுவாக இருந்தாலும் அது எவ்வளவு ஹீட் அப்சர்வ் பண்ணுதோ அந்த ஹீட் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சுன்னு சொல்லக்கூடியது பிளாக் பாடி ரேடியேஷன். இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து சம்டைம்ஸ் அது எமிட் பண்ணோம், எவ்வளோ ரேடியேஷன் எமிட் பண்ணுற டேட்டாஸ் நம்ம படிக்கணும். ஸோ இதில் வந்து வெயின் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. வெயின் விதி லேம்டா இஸ் ஈக்குவல் டு T⁴ இருக்கும். டெம்பரேச்சர் 4 இருந்துச்சுன்னு சொன்னா லேம்டா வேல்யூ அதிகமாக இருக்குன்ற டேர்ம் பற்றி வெயின் விதி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம படிக்கணும். ஸோ இதை படிச்சோம்னா பிளாக் பாடி ரேடியேஷன் ஓவர், பிளாக் பாடி ரேடியேஷன் ஹீட் அதிகமாக என்ன ஆகுன்ற டேர்ம்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு கிராஃப் இருக்கு, அந்த கிராஃபை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கு. அடுத்து பிளாங்க் குவாண்டம் தியரி. பிளாங்க் கொள்கை, பிளாங்க் தான் ஈக்குவல் டு ஹெச்னியூ, ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதை கொண்டு வந்ததே பிளாங்க் தான். ஸோ பிளாங்க் குவாண்டம் தியரி என்ன சொல்றாரு, குவாண்டம் கான்செப்ட் என்ன, குவாண்டம்னா என்ன ஃபர்ஸ்ட். அப்போ இங்கே தான் குவாண்டம் நம்பர்ன்ற ஒரு டேர்ம் உள்ளார கொண்டு வரும். குவாண்டம் நம்பர்னா என்ன, குவாண்டம்னா என்ன? இந்த குவாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ நான் ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இங்க நிறைய செப்பரேட்டா நிறைய இந்த ஓவராலா இந்த பாக்ஸோட எனர்ஜி ஒரு 20 கிலோ ஜூல்னு சொன்னா
இந்த பர்டிகுலர் அந்த பாக்ஸ்ல இந்த பிளேஸ் உடைய எனர்ஜி என்ன. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்றது தான் அந்த குவாண்டம். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம எதை பத்தின எனர்ஜி நம்ம தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை பத்தி படிக்கிறது தான் குவாண்டம். சரிங்களா? ஸோ அந்த குவாண்டத்தை பத்தி படிக்கணும். குவாண்டம் பிளாங்க் குவாண்டம் இஸ் ஈக்குவல் டு EH/nu. EH/nuன்றது நியூன்றது ஃப்ரீக்வன்சி, இந்த ஏரியாவுடைய ஃப்ரீக்வன்சி. அது எதால பெருக்கிறோம்? நம்மளுடைய ஹெச்ஆல பெருக்கிறோம். ஹெச்ஆல பெருக்கணும்னா ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், தட் இஸ் 6.624 × 10⁻⁻34 J/s. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஏரியாவுடைய எனர்ஜி. ஸோ இங்க ஒரு ஃப்ரீக்வன்சி ரீஜன் இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி ரீஜன் நம்ம ஹெச்ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இதோட எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ இங்க ஒரு எனர்ஜி இருக்கு, இங்க ஒரு ஃப்ரீக்வன்சி ரீஜன் இருக்கு. ஸோ இதை ஹெச்ஆல பெருக்கணும்னா இங்க ஒரு எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜி எல்லாத்தையும் கூட்டணும்னா இந்த காம்பவுண்டுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ குவாண்டம்ன்றது பர்டிகுலரா பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல இதனுடைய ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி அந்த எனர்ஜியை பண்றது. இது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல படுது. அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடியது அது மெட்டலா இருக்கலாம். அந்த மெட்டல்ல பட்டதுக்கு அப்புறமா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஒளிமின் விளைவு விதின்னு நம்ம படிச்சிருப்போம். நம்ம என்னன்னா ஒரு ஒளியானது ஒரு ஒரு உலோகத்தின் மீது படும் பொழுது அந்த உலோகத்தில் உள்ள எலக்ட்ரான் ஆனது சிதறடிக்கப்படுகிறது. அப்படி சிதறடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த விளைவுக்கு பேரு ஒளிமின் விளைவுன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p, அது வந்து நமக்கு டி பிராக்லி ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது. அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் டு h/nu naught மைனஸ் h/nu ரிட்டர்ன் கொண்டு வருவோம். தட் இஸ் h/nu naught மைனஸ், இங்க வாட் இஸ் மீன் நியூ நாட். நியூ நாட் என்பது என்னன்னு சொன்னா தெர்ஷோல்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. தெர்ஷோல்ட், வாட் இஸ் மீன் தெர்ஷோல்ட் எனர்ஜின்னு சொன்னா அதுக்கு பேர் தமிழ்ல தெர்ஷோல்ட் எனர்ஜின்னு சொன்னா தெவிட்டிய ஆற்றல். தெவிட்டிய ஆற்றல்னா என்ன மீனிங்? இப்போ எனக்கு என்னன்னா இந்த இடத்துல இங்க எலக்ட்ரான் இருக்கு, நான் ஒரு 20 கிலோ ஜூல் எனர்ஜியை கொடுக்குறேன் ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து நான் இந்த எலக்ட்ரான் மேல போடுறேன். இந்த எலக்ட்ரான் நகர் கூட இல்லை. 40 கொடுக்குறேன், நகர்ல. 50 கொடுக்குறேன், வெளியே போயிடுச்சு இந்த எலக்ட்ரான். அப்போ நான் 41 கொடுக்குறேன், நகர்ல. 42 கிலோ ஜூல் கொடுக்குறப்ப இந்த எலக்ட்ரான் வெளியே போகுது. 43 கொடுத்தா இன்னும் வெளியே போகுது. அப்போ 41க்கும் 43க்கும் வெளியே போகுது, 42லையும் வெளியே போகுது. அப்போ எங்க அந்த எலக்ட்ரான் ஸ்டார்ட் ஆகுதோ, எலக்ட்ரான் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, எஜெக்ட் ஆகுறதுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் தெர்ஷோல்ட் எனர்ஜி. இது வெளியே போறதுக்கு குறைந்தபட்சமா நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி. இங்க நான் 50 கொடுத்தாலும் வெளியே போகுது, 43 கொடுத்தாலும் வெளியே போகுது, 41 கொடுத்தா வெளியே போகல, ஆனா 42 கொடுத்தா வெளியே போகுது. அப்ப இருக்கிறதுலே கம்மியான எனர்ஜி என்னன்னு சொன்னா இந்த 42 தான். அந்த 42 கிலோ ஜூல்னு சொல்லக்கூடியது தெர்ஷோல்ட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி அந்த தெர்ஷோல்ட் எனர்ஜி டேர்மை கண்டுபிடிக்கணும். அந்த தெர்ஷோல்ட் எனர்ஜின்றது தான் நியூ நாட். இப்போ எனக்கு கணக்குல என்ன கொடுப்பான்னு சொன்னா நியூ நாட்டும் கொடுத்துருவா, நீவும் கொடுத்துருவான், ஹெச்சும் கொடுத்துருவான்னு சொன்னா நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஈயை கண்டுபிடிக்கலாம். அல்லது ஈ கொடுத்துட்டு தெர்ஷோல்ட் எனர்ஜி கொடுத்துட்டான்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அந்த ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? லாம்டாவையும் கண்டுபிடிக்கலாம். 1 ஃப்ரீக்வன்சி போட்டோம்னா நமக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. லாம்டானா 1 ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு லாம்டா. ஃபாஸ்டா போதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் என்ன சொல்றாங்கன்னா டி பிராக்லி ஈக்குவேஷனும் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். டி பிராக்லி ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா டிவல் நேச்சர் அப்படின்ற டேர்மை கொண்டு வராங்க. டிவல் நேச்சர், இருமுகத்தன்மை இவங்க தான் சொல்றாங்க. பார்ட்டிகல் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன் இருக்குன்றது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நமக்கு வேவ் பார்ட்டிகல் நேச்சர் தான் பார்த்தோம். இப்போ பார்க்கறது பார்ட்டிகல் நேச்சர் வித் வேவ் நேச்சர் பார்க்குறோம். அடுத்து ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அதை தான் சொல்லுது. ஒரு மைனூட் பார்ட்டிகல், தட் இஸ் ஸ்மால் பார்ட்டிகல், ஸ்மால் சைஸ் பார்ட்டிகல், அது என்ன ஆகுதுன்னு சொன்னா ரொட்டேட் ஆகுது. எங்க ரொட்டேட் ஆகுது? ஒரு சர்க்கிள் பாத்துல ரொட்டேட் ஆகுது. ஒரு வட்டப்பாதையில அந்த சிறிய துகள் சுத்துதுன்னு சொன்னா அந்த சிறிய துகளுடைய வெலாசிட்டி அல்லது உந்தம், மொமெண்டம், உந்தத்தையும் அதனுடைய பிளேஸ். இப்ப இது ஃபாஸ்டா சுத்துச்சுன்னு சொன்னா அதனுடைய வெலாசிட்டியை சொல்லலாம், உந்தத்தை சொல்லலாம், மொமெண்ட்டை சொல்லலாம். பட் அதனுடைய பிளேஸை சொல்ல முடியாது. எப்போ? அட் ஏ பர்டிகுலர் டைம்ல. இப்ப நான் உந்தத்தையும் எடுத்துக்கிட்டேன், எனக்கு மூமெண்ட் தெரியுதுன்னு சொன்னா அதனுடைய பிளேஸை சொல்ல முடியாது. பிளேஸ் தெரியுதுன்னு சொன்னா அதனுடைய மூமெண்ட்டை சொல்ல முடியாது. ஸோ இதுதான் அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டின்னு சொன்னா நிலையில்லா கொள்கை. இது ஒன்று இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் அது இருக்காது. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்காது. இது யாருக்குன்னு சொன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஒரு பிக் பார்ட்டிகல்னு சொன்னா அது செட் ஆகாது. ஸோ ஒரு டைனி பார்ட்டிகல் சொன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக்ல ஏ பார்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம்.
செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. பீரியாடிக் ப்ராப்பர்ட்டினா என்ன? நமக்கு என்னன்னா நமக்கு ஒரு 5 ப்ராப்பர்ட்டி தெரியும். எது? அட்டாமிக் ரேடி, அயானிக் ரேடி, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. இவ்வளவுதான். இந்த 5 தான் நமக்கு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு குரூப்ல பீரியட்ல மேல இருந்து கீழே வந்து என்ன ஆகும்? லெஃப்ட் டு ரைட் கூட என்ன ஆகும்? அவ்வளவுதான். இது தெரிஞ்சா நமக்கு இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ஓவர். அப்போ இது சிம்பிள் தானே. இது தெரிஞ்சுட்டு போயிட்டா நமக்கு ஆன்சர் ஈஸி ஆகுதுன்னா இது என்ன ஒரு மணி நேரம் உட்காந்து படிக்கலாமா? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ஒரு குரூப் மேல இருந்து கீழே. இப்போ 13th குரூப்னு சொன்னா 13th குரூப்ல யாருக்கு அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்கு மாற்றல் யாருக்கு அதிகமா இருக்குன்றது ஈஸியா தெரிஞ்சுட்டு போயிடலாமே. அப்படின்னா அங்க சம் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. என்னன்னா இப்போ இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டில லெஃப்ட் டு ரைட் போனா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அட்டாமிக் ரேடி லெஃப்ட் டு ரைட் போறப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லெஃப்ட் டு ரைட் நான் போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எனக்கு கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், ஸோ இந்த டேர்ம்ஸ் இருக்கு. இதை நான் எடுத்துட்டு போறேன். இதுல விச் ஒன் ஹஸ் ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு கேட்கறாங்க. அதிகமாக அயனியாக்கு மாற்றல் கொண்டுள்ள சேர்மம் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆட்டம் எது, அணு எது, அயனியாக்கு மாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய அணு எதுன்னு கேட்கறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல யார் எழுதலாம் நம்மன்னு சொன்னா CNOF. இப்போ லெஃப்ட் டு ரைட் போறப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். என்ன ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாகுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாச்சு சொன்னா புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு இடையில அட்ராக்ஷன் அதிகமாகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். நிகர அணுக்கர மின்சுமை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எலக்ட்ரானுக்கு ஈக்குவலான புரோட்டான் இருக்கு. புரோட்டான் என்ன பண்ணா எலக்ட்ரானை இழுக்கும். புரோட்டான் எலக்ட்ரானை இழுக்கும் பொழுது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகுது. அப்போ கூடானது சுருங்கி சின்னதா மாறிட்டே வரும். அப்போ சின்னதா மாறிட்டே வரதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம்? சின்னதா மாறுச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல கார்பன் இருக்கு. கார்பனுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானையும் பார்க்கணும். நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜனுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானையும் பார்க்கணும். ஃப்ளூரின் இருக்கு. ஃப்ளூரினுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானையும் பார்க்கணும். ஸோ இவங்க 3 பேரையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கார்பன், நைட்ரஜன், ஃப்ளூரின். இவங்க 3 பேரையும் கம்பேர் பண்றப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த கார்பன் ஆட்டம் இருக்குங்களா, இது 6 எலக்ட்ரான் இருக்கு, 6 புரோட்டான் இருக்கு. அப்போ இழுக்கும். இந்த இடத்துல 7 புரோட்டான் 7 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ 7 பேர் சேர்ந்து இந்த கூட இழுக்கிறாங்க. இந்த கூட 7 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. இந்த கூட 8 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. அப்ப அந்த கூடானது இழுக்கிறது அதிகமாகும் பொழுது தடிஸ் அந்த இழுக்கிறதுன்றதான் என்ன சொல்றோம்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இழுக்கக்கூடிய திறன் அதிகமாகும் பொழுது அந்த கூடு சின்னதா மாறிட்டே வரும். அப்ப எதிர்பார்க்கிற சைஸை விட அந்த கூடு சின்னதா மாறுது. இப்ப சின்னதா மாறுச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல அந்த நியூக்ளியஸுக்கும் இங்க சின்னதா மாறி வந்திருக்கிற எலக்ட்ரானுக்கு இடையே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். இப்போ இவங்க 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இவங்க 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் ஒரு 9 மீட்டர் ஆகும். இவங்க 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் ஒரு 8 மீட்டர் ஆகும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா மீட்டர் கம்மியா இருக்கிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறது எலக்ட்ரானை நீக்கணுமான்னா நீக்க முடியாது. அப்போ யாருக்கு அதிகமா இருக்கும்? லெஃப்ட் டு ரைட் போறப்போ லெஃப்ட்ல யாருக்கு இருக்கானோ, தட் மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட்ல யாருக்கு இருக்கானோ அவனுக்கு அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். சரி, அப்போ எஃப்க்கு அதிகமா இருக்கும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஓவா என்ன இவங்க 2 பேரையும் பாக்குறப்போ இவங்க 2 பேருக்கும் சைஸ் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்றப்போ இவருடைய சைஸ் சின்னதுதான். பட் இங்க என்னன்னு சொன்னா பி ஆர்பிட்டல்ல ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டலா இருக்கு. இந்த இடத்துல இந்த டேர்ம்ஸ் ஒன்று பார்க்கணும். பில வந்து 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஆனா எனக்கு ஆஃப் ஃபீல்டு ஃபில்லா இருக்கு. அப்போ ஆஃப் ஃபீல்டா இருக்கிறப்போ நைட்ரஜனை காட்டிலும் ஆக்சிஜனுக்கு அயனியாக்கு மாற்றம் குறைவு. அப்போ என்ன அடுத்து ஓ அடுத்து சி. ஸோ இந்த ஆர்டர்ல எழுதணும். ஆனா ஆஸ் பர் ரூல் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? நம்ம ஜென்ரலா ரூல் ஒன்று தெரிஞ்சு வச்சிருப்போம். அந்த ரூல் எழுதணும்னு சொன்னா FONCன்னு எழுதுவோம். இது தப்பு. FNOC என்ன தான் அடுத்து வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த டாபிக் வந்து அயனைசேஷன் எனர்ஜி பேஸ் பண்ணி வரக்கூடியது. இங்க மெயின் என்னன்னா இந்த அட்டாமிக் ப்ராப்பர்ட்டி படிக்கிறப்போ 2 விஷயங்கள் மெயின் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒன்னு வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, செகண்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதுக்கப்புறம் லாமினாய்டு கான்ட்ராக்ஷன் ஒரு டேர்ம் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 டேர்ம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் படிச்சிடலாம். அப்புறம் மேலேருந்து கீழே வரும் பொழுது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி, இந்த 2 டேர்ம் தெரியணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மேலேருந்து கீழே வரப்போ என்ன ஆகும்? லெஃப்ட் டு ரைட் போறப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஆகட்டும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆகட்டும், இது எல்லாமே என்ன ஆகுன்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப் டு டவுன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா கீழே வரும்பொழுது எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மேலேருந்து கீழே வரும் பொழுது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் காம்பவுண்ட் மோர் மெட்டாலிக் கேரக்டரா இருக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம உலோகத்தன்மை யாருக்கு அதிகம், உலோகத்தன்மை யாருக்கு கம்மின்றத எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஒரு மெட்டல் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு, மெட்டல் ஆக்சைடோட சேரும் பொழுது அது என்னவா இருக்கும்? NaOவா இருக்கு. இது ஆசிடா இருக்குமா பேஸா இருக்குமா? மெட்டல் ஆக்சிஜனோட சேர்ந்தா அது பேஸா இருக்கும். ஒரே நான் மெட்டலா இருக்கு, கார்பன் இருக்கு அல்லது சல்ஃபர் இருக்கு, சல்ஃபர் வந்து SO2 இருக்குன்னு சொன்னா அது நான் மெட்டல். தட் மீன்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ நான் மெட்டல் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த காம்பவுண்டுடைய ஆக்சிஜன் ஒரு ஆசிட் கேரக்டரா இருக்குன்ற டேர்ம்ஸை இதுக்குள்ளார நாம படிச்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டில இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ். இதுல ஸ்கிரீனிங் எஃபெக்ட், ஸ்லேடர் ரூல்ன்ற டேர்ம்ஸ் வந்து கால்குலேஷன் கட்டாயம் வரும். மொத்தம் 3 டேர்ம்ஸ்ல நமக்கு வந்து முல்லிகன் ஸ்கேலும் இன்னொன்று வந்து பவுலிங் ஸ்கேல், 2 ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்கேலை வச்சு ஃபார்முலாஸ் அதிகமா இருக்கு, அந்த கொஷின்ஸ் அதிகமா இருக்கு. நியூமெரிக்கல்ல அது 2ல தான் கொஷின்ஸ் வரும். அதே போல ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஸ்லேடர் ரூல் ஒன்று படிச்சிருக்கோம். ஸ்லேடர் ரூல் என்னன்னா Z ஸ்டார் ஈக்குவல் டு Z minus S. Sometimes sigma is equal to Z minus S. Z minus S சொன்னா nothing but Z வந்து அட்டாமிக் நம்பர், S வந்து ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரானை பேஸ் பண்ணி n ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு சொன்னா 0.35 நம்ம ஆட் பண்ணோம். n-1 இருந்தா 0.85. இந்த எலக்ட்ரானோட இந்த நம்பரை ஆட் பண்ணோம். n-2 n-3 அதாவது இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு 1ஆல ஆட் பண்ணோம். இது பெருக்கி வரக்கூடிய மதிப்பை அட்டாமிக் நம்பரால மைனஸ் பண்ணா அதுதான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகமா இருந்தா என்ன, கம்மியா இருந்தா என்ன, இந்த 2 டேர்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்க்கணும் இந்த செகண்ட் பார்ட்ல. தேர்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்கோம்னு சொன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதுல ஆபரேட்டர்னா என்ன? ஸோ வாட் இஸ் மை ஆபரேட்டர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 × 3 = 6. இங்க எது ஆபரேட்டர்? இந்த டேர்ம்ஸ் நமக்கு தெரியாது. வாட் இஸ் மை ஆபரேட்டர்? 2யும் 3யும் எனக்கு என்னவோ பண்ணியிருக்காங்க, எனக்கு 6 கிடைச்சிருக்கு, 6 கிடைச்சிருக்கு. அப்ப இங்க யார் ஆபரேட்டர்னா இந்த 2 வேல்யூவையும் சேர்க்கும் பொழுது எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அந்த வேல்யூ என்ன பண்ணா அங்க 6 வரும்னு சொல்லி இங்க மல்டிப்ளை பண்ணிருந்தா 6 வரும். இப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆபரேட்டர். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்ன்றது இங்க ஆபரேட்டர்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் லீனியர், நான் லீனியர், கம்யூட்டேட்டர் அப்படின்ற டேர்ம்ஸ்லாம் நமக்கு நிறைய படிப்போம். ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ்ல ஆபரேட்டர் என்னன்னா A × B = B × A. இப்போ 2யும் நான் 3யும் பெருக்கினாலையும் 3யும் 2யும் நான் பெருக்கினாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஆபரேட்டர்லாம் என்னன்ற டேர்ம்ஸ் நம்ம படிப்போம். அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் x × dx. எக்ஸை பொறுத்து நான் என்ன பண்றேன், இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். இங்க இன்டகிரேஷன் சொல்லக்கூடியதுதான் ஆபரேட்டர். இது ஃபங்க்ஷன். ஒன்னு ஆபரேட்டர் ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். ஸோ அப்போ இங்க இன்டகிரேஷன் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும், x² × dx இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த ஆபரேட்டர்லாம் இந்த ஃபங்க்ஷனை பண்ணா இந்த ஃபங்க்ஷனுக்கு மேல ஒரு ஆபரேஷன் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. தட் இஸ் கால்ட் ஆபரேட்டர். இந்த ஆபரேட்டர் எல்லாம் படிச்சிடுறோம். இந்த ஆபரேட்டர் எதுக்காக படிக்கணும்னு சொன்னா இங்க வேவ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம்ன்றது தான் அங்க ஆபரேட்டர் வேலை. இதுல சைன்ற ஒரு டேர்மும் சைஸ்டார்ன்ற ஒரு டேர்மும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம மெயினா அங்க வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட்ல கொண்டு வர போவோம். இதுல இந்த ஆபரேட்டர்ல வேற என்ன இருக்குன்னு சொன்னா ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் இங்க மறைச்சு வச்சிருக்காங்க. பட் ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் யூஜுவலா பிஜில அதிகமாக கேட்கறாங்க. பட் ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனா ஆபரேட்டர் படிச்சா கண்டிப்பா ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் படிச்சாங்க. ஐகன் வேல்யூன்னு சொல்லக்கூடியது என்னன்னா இப்போ எனக்கு
ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை நான் இன்டகிரேஷன் பண்றேன், அல்லது டிஃபரன்ஷியல் பண்றேன். இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ். நான் இன்டகிரேஷன் என்ன கிடைக்கணும், இ பவர் ஏஎக்ஸ் கிடைக்கும். எனக்கு திரும்ப இ பவர் ஏஎக்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை நான் வேல்யூ ஆப்ரேட் பண்ணும் பொழுது எனக்கு அதே ஃபங்க்ஷன் மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுன்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ஐகன் ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ எனக்கு கிடைச்சிட்டு இல்லைங்களா இந்த வேல்யூ இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏன் கிடைக்கும். ஸோ இந்த ஏன் வரக்கூடிய வேல்யூ ஐகன் வேல்யூ. இப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு டேர்ம்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, இதனால வந்திருக்கக்கூடிய வேல்யூ ஏ வந்திருக்கு. இது ஐகன் வேல்யூ, ஐகன் ஃபங்க்ஷன், ஐகன் வேல்யூ. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேர்ம்ஸ் இதுதான் கேட்க போறாங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா கெமிக்கல் பாண்டிங் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல செகண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா கெமிக்கல் பாண்டிங். நமக்கு வேதி பிணைப்புன்னு படிச்சிருக்கோம், தெரியும். ஃபர்ஸ்ட் அயானிக் பாண்ட் ஒன்று இருக்கு, அயனி பிணைப்பு. ரெண்டாவது கோவேலன்ட் இருக்கு, சக பிணைப்பு. மூணாவது கோவேலன்ட் அல்லது வேலன்ட் பாண்டு, ஈதல் சக பிணைப்பு, கோஆர்டினேஷன் பாண்ட் சொல்லுவாங்க அது. இந்த 3 பாண்டை நம்ம பத்தி படிக்க போறோம். இந்த 3 பாண்ட் எப்படி கிரியேட் ஆகும், இந்த 3 பாண்ட்ல என்னென்ன வேலை இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடியது. இந்த அயானிக் பாண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் என்னன்னு சொன்னா லாட்டிஸ் எனர்ஜின்னு ஒரு டேர்ம் இருக்கு. அயனி பிணைப்புல லாட்டிஸ் எனர்ஜி, படிக்கக்கூட ஆற்றல். இந்த படிக்கக்கூட ஆற்றல் அயனி பாண்ட்ல நம்ம தெளிவா படிக்கணும். படிக்கக்கூட ஆற்றல் இல்லாம வேற என்னென்ன இதுல படிச்சுக்கலாம்னு சொன்னா பஜான்ஸ் ரூல். இந்த பஜான்ஸ் ரூல்ல அப்ளிகேஷன்ஸ் நிறைய. பஜான் விதி என்ன சொல்லுது, பஜான் விதி வந்து ஒரு சிறிய அணுவும் சேருது, அதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுது. இப்ப சிறிய அணு பொழுது எனர்ஜி என்னவா இருக்கும், படிக்கக்கூட ஆற்றல் என்னவா இருக்கும். ஒரு சிறிய அணுவும் பெரிய அணுவும் சேருது, உங்களுடைய படிக்கக்கூட ஆற்றல் என்னவா இருக்கும். படிக்கக்கூட ஆற்றல்னா வேற ஒன்றும் கிடையாது, முடிவில்லாத தொலைவில் இருந்து 2 அணுக்களை ஒன்றாக சேர்ப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல், அல்லது சேர்ந்த அணுவை 2ஆ பிரிச்சு அது முடிவில்லாத தொலைக்கு கொண்டு போவதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல். இதுதான் படிக்கக்கூட ஆற்றல் சொல்லக்கூடியது. இந்த படிக்கக்கூட ஆற்றல் தேவை. இதை பேஸ் பண்ணி பார்ன் ஆப்பர் சைக்கிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்ன் சுற்று. இந்த பார்ன் ஆப்பர் சுற்று வந்து நம்ம +1 +2 நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அது இதுல எக்ஸ்ட்ரா நமக்கு என்னன்னா பார்ன் லிண்டே இந்த பார்ன் லிண்டே ஈக்குவேஷனை கொஞ்சம் நாம எக்ஸஸா தெரிஞ்சுக்க போறோம். ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும், வேற எதுவும் தெரிய தேவையில்லை. கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குங்களா சொல்றது, சொல்லிட்டு போறதும். புஸ்தகம் கேட்கும்போது புஸ்தகம் கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். இல்ல திரும்ப சொல்லுங்க, புரியல. இல்ல சார், இப்போ நியூவா அட்டெண்ட் பண்றவங்க கொஞ்சம் இதாக இருக்கு சார், ஸ்பீடா தான் இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஆமா ஆமா. சரி, ஓகே, நம்ம ஸ்லோவா போய்க்கலாம். அடுத்து நமக்கு என்னன்னா கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட்ல நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் லூயிஸ் தியரி ஒன்று இருக்கு. லூயிஸ் தியரினா லூயிஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணும். லூயிஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணோம்னா CO2, இங்க C டபுள் பாண்ட் O வருமா, சிங்கிள் பாண்ட் வருமா, ட்ரிபிள் பாண்ட் வருமா. இதுல ஃபார்மல் சார்ஜ்னு ஒன்று இருக்கு. இங்க 0 இங்க 0 இங்க 0 மூணுமே 0 வரதான் இது கரெக்ட். ஒருவேளை இங்க -1 இங்க +1 இருந்துச்சுன்னு சொன்னா இந்த காம்பவுண்ட காட்டிலும் இந்த காம்பவுண்ட்ல சார்ஜ் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி, அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுமானா ஃபார்ம் ஆகுறது கஷ்டம். ஸோ அப்ப இது வந்து லூயிஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம படிக்க போறோம், லூயிஸ் தியரியை பேஸ் பண்ணி. அடுத்து இதுல இருந்து நமக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் தியரி என்ன இருக்குன்னு சொன்னா VSEPR தியரி. இது வந்து VSEPR வந்து வேலன்சியல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது நல்லா கவனிச்சுக்கணும். இது VB தியரியுடைய இன்னொரு பார்ட். பேலன்ஸ் பாண்ட் தியரியும் VSEPRையும் நம்ம கம்பேர் பண்ணணும். வேலன்ஸ் பாண்ட் தியரின்னு சொல்லக்கூடியது ஒரு காம்பவுண்டு அந்த ஆட்டம் முழுமையாயிடுச்சா, அதுதான் லூயிஸ் சொல்லுது. லூயிஸ் சொல்றது என்னன்னா ஒரு ஆட்டத்துக்கு வந்து ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணுது. ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணி எல்லா பாண்டுமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அங்க தேர் இஸ் நோ அன்பேர்ட் பேர் எலக்ட்ரான் இந்த ஆட்டம். ஆட்டத்துக்கு மேல எந்த எலக்ட்ரானுமே பிரசன்ட் ஆகல அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அந்த ஆட்டம் VB தியரியை ஃபாலோ பண்ணும்.
இன்கேஸ் the atom it must contain any kind of lone pair of electron. அப்படி இருக்கிறப்போ அது VSEPR ஃபாலோ. என்ன சொல்றாங்கன்னா வேலன்ஸ் பாண்ட்ல எனக்கு ஸ்ட்ரக்சர் நம்ம படிப்போம். இப்ப இது என்னன்னா ஹைபிரிடைசேஷன் ஒரு டேர்ம் இருக்கு. வாட் இஸ் மீன் பை ஹைபிரிடைசேஷன் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹைபிரிடைசேஷன் சொன்னா சேம் எனர்ஜி ஆர்பிட்டால், இங்க S ஆர்பிட்டால் இருக்கு, P ஆர்பிட்டால் இருக்கு, 2s 2p. இந்த சேம் எனர்ஜி ஆர்பிட்டால் நமக்கு என்ன ஆகுச்சுன்னா எனர்ஜி ஒரே ஆர்பிட்டலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டலா கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷனா ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வச்சுக்கிட்டு இதனுடைய ஸ்ட்ரக்சரை சொல்லலாம். இப்போ இன்கேஸ் இந்த ஆட்டம் வந்து இந்த மாலிகுல் வந்து sp ஹைபிரிடைசேஷனா இருந்தா அது லீனியர், sp2 இருந்தா அது ட்ரைகோனல் பிளானர். நேர்கோட்டு அமைப்பு, இது முக்கோண தள அமைப்பு. அதுவே sp3 இருந்துச்சுன்னு சொன்னா அது நான்முகி அமைப்பு. இதுலயே 4 கோஆர்டினேஷன் நம்பர் 4லயே dsp2 இருந்தா அது இது டெட்ராஹெட்ரல்ல ஸ்கொயர் பிளானர், சதுர தள அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு எதுல வந்துருது, VB வந்துருது. இப்ப இதுல இருந்து VSEPR என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, சார் என்கிட்ட வந்து ஒரு ஆட்டம் இருக்கு, இப்ப NH3 இருக்கு, இதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கும், NH3க்கு என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கும் எனக்கு தெரியாது. பல ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு VSEPR தெரிவிக்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதே கேட்கறாங்கன்னா அது கேட்கல. ஏன்னா நமக்கு லாஸ்ட் டைம் SF6 கேட்டிருந்தா SF6 கொடுக்கவே இல்லை, சரிங்களா? இப்ப NH3 கொடுத்துருக்காங்க. இப்போ VSEPR தெரியல, ஷேப்ஸ் ஆஃப் BeF2, BCl3, SnCl2, CCl4, PF5 எல்லாமே VBETED தான் வந்துடும். இதுல வேலன்ஸ் செல்லுக்கு வேல்யூவே இல்லை. அப்ப NH3க்கு அவன் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய சேஃபும் அதனுடைய ஹைபிரிடைசேஷனும் கேட்கறான், சரிங்களா? பட் சேஃப்னு சொன்னா இது வந்து நமக்கு பிரமிடல் ஷேப், இது வந்து பிரச்சனை கிடையாது. NH3க்கு பிரமிடல் ஷேப். பட் ஸ்ட்ரக்சர்னு வரும் பொழுது ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு ஸ்ட்ரக்சரை சொல்லணும். எப்படி இப்போ நைட்ரஜன், எனக்கு நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, அதுல வேலன்ஸ் செல்லு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு 1s2 2s2 2p3 இதுதான் வேலன்ஸ். மொத்தமா 5 வேலன்ஸ் இருக்கு. இப்போ 5 வேலன்ஸ்ல எனக்கு என்னன்னா 3 ஹைட்ரஜன் போய் ஃபில் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரான் தனியாக சுத்திட்டு இருக்கு, அது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, VSEPR என்ன சொல்றான், செல்லு எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன். அப்போ எலக்ட்ரான் பேரா இருக்கக்கூடியது அந்த வேலன்ஸ்ல என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணுது. எனக்கு ஆஸ் பர் ரூல்ல 109 280 வரக்கூடியது டெட்ராஹெட்ரல் வரணும்னா 109 280 வரணும். எலக்ட்ரான் ரிப்பல்ஸ் பண்ணும் பொழுது எனக்கு 109ல இருந்து 107 மாறலாம், அல்லது அது 110 கூட மாறலாம், இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். அதுதான் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் சொல்லக்கூடியது. NH3க்கு நான் இப்ப என்ன கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னா ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரஜனுடைய வேலன்ஸையும் நம்ம எழுதிக்க போறோம். 1 2 3 4 5 3 ஹைட்ரஜன். இந்த 3 ஹைட்ரஜனுமே பாண்ட் பேர் ஹைட்ரஜன், பிணைப்பில் பங்கெடுக்கக்கூடிய இணை எலக்ட்ரான்களை பெற்றுள்ள தனிமங்கள் எத்தனைன்னு சொன்னா, பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான் வந்து பாண்ட், இங்க பிணைப்பில் இருக்கக்கூடியது பாண்ட் பேர் எலக்ட்ரான் சொல்லக்கூடியது. பிணைப்பில் உள்ள இணை இரட்டைகள் வந்து 3, பிணைப்பில் இல்லாத லோன் பேர் எலக்ட்ரான் தனித்த இரட்டைகள் வந்து 1. இப்ப இதை பேஸ் பண்ணி நான் சொல்லணும் 3 1 அப்படின்னு சொன்னா, இங்க எனக்கு இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு sp3 ஹைபிரிடைசேஷன். இந்த வேல்யூ இந்த 3 1ஐயும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா இந்த ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு இல்லைங்களா, எஸ்ல 1 பில 3, இதை ஆட் பண்ணா இப்ப 4 வந்து அந்த sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ sp3 ஹைபிரிடைசேஷன் இதை வச்சு நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ sp3 ஹைபிரிடைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு என்னவா வருது, டெட்ராஹெட்ரலா வரும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொன்னா, இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். அந்த ட்ரிக் எல்லாம் எப்படி இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டேர்ம் H2O, இது என்னன்னு சொல்லலாம். H2Oன்னு சொன்னா ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு. இப்ப இது என்ன சொல்லலாம், லீனியர்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா லீனியர் ஆகாம இது என்ன பண்ணுது, இங்க 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, இங்க 180 இருக்க வேண்டியது, இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னு சொன்னா இதை ரிப்பல் பண்ணுது. அப்ப ரிப்பல் பண்ணும் பொழுது அந்த ஹைட்ரஜன் ஆங்கிள் என்ன ஆகுதுன்னு சொன்னா வளைஞ்சு போகுது.
இது யாரால வளைஞ்சு போகுது? இங்க இருக்கக்கூடிய 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானால அது வளைஞ்சு போகுது. அப்ப எதிர்பார்க்கக்கூடியது லீனியரா இருக்கக்கூடிய 180 இருந்து எனக்கு டிவியேட் ஆகி கிடைக்குது. அப்ப என்ன அதனுடைய ஹைபிரிடேஷன் கிடைக்கும் சொன்னா ஆக்சினுடைய வேலன்சி இங்க 6 இருக்கும். 1 2 இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 2 பாண்ட் பேரா இருக்கு, 2 லோன் பேரா இருக்கு. இந்த டேர்மை கண்டுபிடிச்சிட்டா இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஷேப் என்ன கண்டுபிடிச்சு. இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க இந்த இடத்துல பெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வளைந்த அமைப்பு. சரிங்களா? அப்ப 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர்னு சொன்னா 4 வந்துருச்சு. 4 வந்தா sp3. இதனுடைய இனக்கலப்பு sp3 தான். ஆனா அமைப்பு வளைந்த அமைப்பு. sp3 தான் நம்ம என்ன படிச்சிருப்போம், டெட்ராஹெட்ரல்னு படிச்சிருப்போம். இதுல bb3ல. பட் அந்த காம்பவுண்டுக்கு மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு சொன்னா அது sp3 இருந்தாலுமே அந்த லோன் பேர் எலக்ட்ரானை பொறுத்து, அதுல பாண்ட் பேர் லோன் பேரை பொறுத்து அதனுடைய என்ன அதிகமாகுதுன்னு சொல்றாங்கன்னா அதனுடைய ஆங்கிள் கம்மியாகலாம் அதிகமாகலாம், அதை பொறுத்து ஸ்ட்ரக்சர் மாறுது. சரிங்களா? இப்ப நான் வேற ஒரு காம்பவுண்ட் நாம ட்ரை பண்ணலாம். வேற என்ன காம்பவுண்ட் ட்ரை பண்ணலாம்னா XeOCl2 ஜெனான் இருக்கிறதுல பி பிளாக் எலமெண்ட்ல இன்னட் கேசஸ்ல ஜெனான் மட்டும்தான் மாலிகூல்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரே இன்னட் கேசஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட். இப்ப ஜெனான் ஆக்சிக்ளோரைடு எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதனுடைய ஹைபிரிடைசேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ XE அதனுடைய பாண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான், XEக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க இந்த எலக்ட்ரான் 8ன்றதை எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க சொல்லிட்டு. இந்த கிளாஸ் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இல்லை எப்படி சொல்றதுன்றதுக்கு சொல்றேன். என்னன்னா இங்க டேர்ம்ஸ் இருக்குன்றத சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. 1 2 3 4 5 6 7 8. ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரானோட சேர்ந்து தான் ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும். 2 சிஎல் இருக்கு. இப்போ மொத்தமா இருக்கக்கூடிய பாண்ட் பேர், இங்க ஒரு பாண்ட் பேர், இங்க 2 பாண்ட் பேர், இந்த 2 சிஎல் 2 பாண்ட் பேர், மொத்தமா 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர். 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர் அங்க கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சரா இருக்கு சரிங்களா? அதுல வந்து நமக்கு 3 2 2 3 இருந்துச்சுன்னு சொன்னா அது லீனியர். சரிங்களா? 3 1 இருந்தா அதுக்கு பேரு டி ஷேப். சரிங்களா? 3 2 இருந்தா அதுக்கு பேரு டெட்ரா. 3 2 5 டி ஷேப். இதுதான் இது சரி. 3 1 தான் ட்ரைகோனல் பிரமிடல். 3 1 ட்ரைகோனல் பிரமிடல். 3 2 வந்து டி ஷேப். 3 2 டி ஷேப். இது வந்து டி ஷேப்ல இருக்கக்கூடிய XeOCl வந்து டி ஷேப்ல வரக்கூடிய. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பாண்ட் பேர் லோன் பேரை வச்சு நாம ஈஸியா ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா 5 இருக்கு. 5 இருந்துச்சு சொன்னா sp3 டி ஹைபிரிடைசேஷன். ஏன் சார் DsP3 வராதான்னு சொன்னா ஜனான்ல எனக்கு பி பிளாக் அப்புறம் தான் டி பிளாக் வரும். டி பிளாக் எம்டியா இருக்கும், அதை ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகும். XE வந்து முன்னாடி வரக்கூடிய டி பிளாக் மட்டும் ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகாது. அதனாலதான் sp3 ஹைபிரிடைசேஷன் ஃபாலோ பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய 2வது இம்பார்ட்டன்ட் VACP தியரி. அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் பாண்ட்ல ஹைபிரிடைசேஷன் DsP2 எப்படி இருக்குன்னு சொல்றது நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல படிக்கிறப்ப படிச்சுப்போம். அது பெருசா இல்லை. சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால், குவாண்டம் நம்பர், ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட், இதெல்லாம் நமக்கு வரக்கூடியது. பவுலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், இது நம்ம பவுலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னா நம்ம +2ல படிச்சுதான். இந்த ஹுண்ட் ரூல், பவுலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஆல்பா பிரின்சிபல், அப்புறம் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஜெனரல் டேர்ம்ஸ். இதை வந்து பெருசா கொடுத்துருக்கான். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம் நமக்கு தெரியும். குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 22, காப்பருக்கு அட்டாமிக் நம்பர் 29. இவங்க 2 பேருக்கும் சம் சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சஸ் சொன்னா குரோமியத்துக்கு நம்ம எழுதுறப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d4 எழுதணும். 4s2 3d4 எழுதணும். பட் இது வந்து ஆக்சுவலா நம்ம எழுதக்கூடியது. பட் அக்யூரேட்டா எழுதுன்னு சொன்னா இந்த 4s2ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகிக்குது. அப்ப என்ன கிடைக்குன்னு சொன்னா AR 4s1 3d5. ஏன் இப்படி மாறுதுன்னு சொன்னா காம்பவுண்ட் வந்து ஆஃப் ஃபீல்டா இருக்கிறப்போ மோர் ஸ்டேபிளா இருக்கு. அப்ப அந்த இடத்துல இந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கான். ஆனா ஏன் இந்த இடத்துல 3d5 மோர் ஸ்டேபிள்ன்ற டேர்ம்ல புக் அந்த சிலபஸ்ல நமக்கு என்ன தரலன்னு சொன்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஒரு டேர்ம்.
பரிமாற்ற ஆற்றல். அந்த டேர்ம் தரல. அந்த டேர்ம் என்ன, பரிமாற்ற ஆற்றல்னா என்ன? ஸோ இதை பேசிஸ்ல சொல்லுவாங்க. என்ன பரிமாற்ற ஆற்றல்னா, பரிமாற்ற ஆற்றல் வந்து ஒரு ஆர்பிட்டால் இருக்கு. இந்த ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகுறோம், இங்கிருந்து இங்க ஜம்ப், ஏன்னா எல்லாமே ஒரே எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இங்கிருந்து இங்க எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறப்போ ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சுன்னு சொன்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமா இருக்கும், அல்லது அன்பேட் எலக்ட்ரான் அதிகமா இருந்தா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்ப எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஆஃப் ஃபீல்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். இப்போ குரோமியத்துக்கு ஸ்டெபிலிட்டி எப்ப அதிகமா இருக்குன்னு சொன்னா 3D4 விட 3D5 அதிகமா இருக்கும். அதனால அதோட ஸ்டெபிலிட்டி அதிகம். காப்பர் 29 அதே போலதான், அதுலயும் AR4s2 3D9 ஜென்ரலா எழுதுன்னு சொன்னா இதுதான் அதனுடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ஆனா இந்த AR எப்படி எழுதலாம், இந்த குரோமியத்தை காப்பரை 4s1 3D10 3D10 வரும் பொழுது ஃபுல்ஃபில்ட் ஆர்பிட்டால். ஃபுல்ஃபில்ட் ஆர்பிட்டால் ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டாலா இருக்கும் பொழுது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இதை பேசிஸ்ல எனக்கு காம்பவுண்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ அடுத்து வந்து MO தியரி. MO தியரியில் நமக்கு N2O2 டயக்ராம் தான் கொடுத்துருக்கோம். பட் இதுவே கேட்பான்றது டவுட் தான். MO தியரியில வந்து நமக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு சொன்னா டோட்டல் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ 15 விட அதிகமா இருந்தா ஒரு ரூலு, 15 விட கம்மியா இருந்தா ஒரு ரூலு. சரிங்களா? சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் ரூல்னு சொல்லுவாங்க. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் O2 இருக்கு, N2 இருக்கு. என்ன வித்தியாசம் O2க்கு N2க்கு என்ன வித்தியாசம்? O2ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சனுக்கு அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 8. 2 ஆக்சன் இருக்கு. அப்போ அட்டாமிக் நம்பர் 8 + 8 16 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த மாலிகுல்ல 16 எலக்ட்ரான் இருக்கு. தட் மீன்ஸ் கிரேட்டர் தென் 15. N2ல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா இருக்கிறது 14 எலக்ட்ரான் தான். 7 + 7 நைட்ரஜனுக்கு 7 7 14. 14ன்னு சொன்னா நமக்கு இந்த இடத்துல லெஸ் தென் 14ல இருக்கக்கூடியது, லெஸ் தென் 15 இருக்கக்கூடியது. இது கிரேட்டர் தென் 15 இருக்கக்கூடியது O2. இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா p ஆர்பிட்டலை ஸ்பிளிட் பண்ணணும். எப்படி p ஆர்பிட்டலை ஸ்பிளிட் பண்ணணும்னு சொன்னா நமக்கு s ஆர்பிட்டல்ல ஒரு பிரச்சனை கிடையாது. இது 16 இருந்தாலும் சரி 14 இருந்தாலும் சரி. இப்ப இந்த மாதிரி π ஸ்டார் சிக்மா ஸ்டார் இப்படிதான் உடையும் நமக்கு. இதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நிறைய பேர் அதை படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அதை கண்டுக்காம விட்டுருப்பாங்க. ஏதோ ஒண்ணு மேல எங்கேயும் போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, இந்த 3 ஆர்பிட்டால் உடையிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஆர்பிட்டால்ல ஒரு சிக்மா, ஒரு π சிக்மா இந்த மாதிரி இருக்கும். O2ல பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ 15க்கு கம்மியா இருந்தா இதுதான், 15க்கு அதிகமா இருந்தா இதை ஃபாலோ பண்ணணும். அப்ப எனக்கு என்னன்னா O2 3+ இப்படி கொடுத்துடலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் O2 3+. எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? O2னா P4 1 2 3 4 1 2 3 4 4 இருக்கு. இந்த இடத்துல 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணோம்னா இங்க எல்லாமே ஃபில் ஆயிடும். இங்க சிங்கிளா மாறும். O2 வந்து அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன சொல்லலாம், O2ன்னு சொல்லக்கூடியது ஒரு பேராமேக்னெட்டிக் காம்பவுண்ட். எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இப்படிதான். இப்போ O2 2+ இருந்தா அந்த 2 எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு. அப்போ அது டயாமேக்னெட்டிக் கேரக்டர் இல்லைங்களா? O2 2+ல எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு, அது டயாமேக்னெட்டிக் நேச்சர். ஏன்னா எல்லாமே முழுமையா நிரம்பியிருக்கு. O2 2+னா 2 எலக்ட்ரான் வெளியே போகணும். கொஸ்டின்ல O2 3+ கேட்கிறான். அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே போகணும். அப்போ இங்க இருந்து வெளியே போகுது. அப்போ π எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போகுது. சரிங்களா? அப்ப இதை எங்க இருந்து அந்த எலக்ட்ரான், கடைசி எலக்ட்ரான் எங்க இருந்து வெளியே போகுதுன்னு கேட்பாங்க. N2 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். N2+ இருந்து N2 மாறுது. N2+ இருந்து N2 மாறுது. N2னா இங்கேயும் P3 இங்கேயும் P3 1 2 3 4 5 6 வந்து ஃபில் ஆயிடும். N2+னா இப்ப என்னன்னா ஒரு எலக்ட்ரான் இல்லாம இருக்கு. ஒரு எலக்ட்ரான் இல்லாம இருக்கு. N2+ தான் இது. N2னா ஒரு எலக்ட்ரான் சேருது. ஒரு எலக்ட்ரான் சேருது. அப்போ ஒரு எலக்ட்ரான் எங்க போய் சேருதுன்னு சொன்னா சிக்மால போய் சேருது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். MO தியரியில பேசிக்ஸா வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் தேவை. O2 +, O2 -2, O2 +2 இவங்கள யாருக்கு வந்து பாண்ட் ஆர்டர் அதிகமா இருக்கும்? பாண்ட் ஆர்டர் யாருக்கு அதிகமாக இருக்கும்? இந்த டேர்ம்ஸ் நம்ம சொல்லுவாங்க. பாண்ட் ஆர்டர் யாருக்கு அதிகமா இருக்கும்? O2
நமக்கு பாண்ட் ஆர்டர் பார்க்கணும்னா 8 to 15 வரைக்கும் நம்ம எழுதிக்கணும். இந்த சைடு 15 to 20 வரைக்கும் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ அப்படி எழுதணும். ஓட்டுன்னு சொன்னால் நமக்கு 16 வரும். ஓட்டுன்னு சொல்லும் பொழுது 8 + 8 16. 16 சொன்னால் அது எனக்கு 13, 14, 15, 16. 8 + 8 16. 16 வரும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் 2. பாண்ட் ஆர்டர் வந்து 2 கிடைக்கும். ஸோ சாரி 14 தான் நமக்கு சென்டரில் வரும். இங்கே 15, 16. பாண்ட் ஆர்டர் 2 கிடைக்கும். O2 ப்ளஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு எலக்ட்ரான் வெளியே போடுச்சு. 16 ஒரு எலக்ட்ரான் வெளியே போனால் 15 மாறும். 15 சொன்னால் எனக்கு 2.5. O2 2 மைனஸ்னா 2 எலக்ட்ரான் சேருது. 16 வந்து 18 மாறுது. இப்போ 18 மாறுச்சுன்னு சொன்னால் அங்கே பாண்ட் ஆர்டர் 1 இருக்கும். 2 ப்ளஸ்ன்னு சொன்னால் எனக்கு 2 எலக்ட்ரான் வெளியே போகுது. 2 எலக்ட்ரான் வெளியே போகுதுன்னா 16 என்னவா மாறுது? 14 மாறுது. அப்போ அதனுடைய பாண்ட் ஆர்டர். இப்போ பாண்ட் ஆர்டர் இங்கே யாருக்கு அதிகம்னு கேட்டாங்கன்னா O2 2+ அதிகம். ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும், பாண்ட் ஆர்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது பேசிக் தெரியணும். நமக்கு தெரிஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ நமக்கு பாண்ட் ஆர்டர் தெரிஞ்சால் மட்டும் இல்லை. எம்ஓ திரியில் வேற என்ன இருக்குன்னு சொன்னா பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் எனர்ஜி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். பாண்ட் எனர்ஜி, பாண்ட் லென்த்து, பாண்ட் ஆங்கிள். பாண்ட் லென்த் எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். இப்போ பாண்ட் ஆங்கிளும் வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். பாண்ட் ஆர்டர் 3 இருந்தால் பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். பாண்ட் ஆர்டர் 2 இருந்தால் பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பேசிஸ்ல நமக்கு கொஸ்டின்ஸ் உருவாங்க. இது புரியுதுங்களா? பாண்ட் ஆர்டருக்கும் பாண்ட் எனர்ஜிக்கும். ஸோ முன்ன பார்த்ததுல O2 + O2 2+ O2 -2 இவங்கள விச் ஒன் ஹஸ் மோஸ்ட் ஹையஸ்ட் பாண்ட் லென்த், யாருக்கு பிணைப்பு நீளம் அதிகம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. யாருக்கா இருக்கும்? ஜஸ்ட் ஒரு அசிம்ஷன் சொல்லிக்கலாம். என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா O2 + O2 + 2 O2 -2 நம்ம முன்னே பாண்ட் ஆர்டர் இங்க பார்த்துட்டோம். யார் யாருக்கு அவ்வளோன்னு சொல்லிட்டு முன்ன பார்த்தோம். ஓகே. ஸோ O2 இருந்தா 16, 16 இருந்தா அதனுடைய பாண்ட் ஆர்டர் 2. O2 + இருந்தா 15, அதனுடைய பாண்ட் ஆர்டர் 2.5. O2 2+ இருந்தா 14, அதனுடைய பாண்ட் ஆர்டர் 3. O2 -2 இருந்தா அதனுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 18. அது வந்து என்ன கிடைக்கும்? இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? விச் ஒன் ஹஸ் ஹையஸ்ட் பாண்ட் லென்த், இருக்கிறதுல யாருக்கு பிணைப்பு நீளம் அதிகம்? இது A, B, C, D. யாருக்கு அதிகன்றதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். சும்மா நானே பேசிட்டு இருக்காது. O2 -2. O2 -2க்கு பாண்ட் லென்த் கம்மி. ஏன்னா பாண்ட் ஆர்டர் உனக்கு 1 தான். 1ன்றப்போ பாண்ட் லென்த் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ கம்மியா இருந்தா அதிகமா இருக்கும், அதிகமா இருந்தா கம்மியா இருக்கும். உனக்கு 1 இருக்கு, உனக்கு 3 இருக்கு. அப்போ கம்மியா இருக்கிறவனுக்கு பாண்ட் லென்த் அதிகமா இருக்கும், அதிகமா இருக்கிறவனுக்கு பாண்ட் லென்த் கம்மியா இருக்கும். O2 -2க்கு பாண்ட் லென்த் பிணைப்பு நீளம் அதிகம், O2 2+க்கு பிணைப்பு நீளம் குறைவு. ஸோ அப்போ இதை பேசிக்ஸா வச்சு நம்ம படிக்கலாம். சரிங்களா? அடுத்து இவங்க 3 பேர்ல பிணைப்பு ஆற்றல் யாருக்கு அதிகம்? ஹையஸ்ட் பாண்ட் எனர்ஜி, யாருக்கு பிணைப்பு ஆற்றல் அதிகம்? First this sir. O2 +.
எனி ஐடியா? அது இல்லை. ஓகே, பிணைப்பு ஆற்றல்னா O2க்கு 2, O2 பிளஸ்க்கு என்ன வரும், O2 2 பிளஸ்க்கு இதுக்கு 1, இதுக்கு 1.5, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. யாருக்கு பாண்ட் ஆர்டர் அதிகமா இருக்கும், பிணைப்பு தரம் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு பிணைப்பு ஆற்றல் அதிகமா இருக்கும். அப்ப அந்த ரூல் பிரகாரம் பார்த்தோம்னா நம்மளுடைய டேர்ம்ஸ்ல O2க்கு அதிகமான பிணைப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஓ தியரி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, அடுத்து ஃபாஸ்டா போயிடுவோம். இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய செகண்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். அடுத்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்ல ஹைட்ரஜன் பாண்டு, வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ், இந்த 2 டேர்ம்ஸும் நமக்கு ரிப்பீட்டடா வரும். ஸோ இதை வந்து பாயிலிங் பாயிண்ட் பேசிஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸ்டெபிலிட்டி பேசிஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து இட் ஹாஸ் மோர் பாயிலிங் பாயிண்ட் கம்பேர் தன் அதர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கான ரீசன் சொல்லணும். ஸோ அதில் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஏன் கிரியேட் ஆகுது, ஸோ அந்த மாதிரி நமக்கு டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து லண்டன் போஸ் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸஸ் பத்தி ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறோம், யார் யார்கிட்ட என்ன இருக்கும். இதுல வந்து மாலிகுலர் காம்பவுண்ட், மாலிகுலர் நமக்கு வந்து இந்த இது வந்து பிணைப்பு வந்து என்ன மாதிரி பிணைப்பு இருக்கு, மூலக்கூறு பிணைப்பு இருக்கா, அயனி பிணைப்பு இருக்கா, சக பிணைப்பு இருக்கான்ற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த ஃபோர்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைபோல் மூமெண்ட் மியூ ஈக்குவல் டு 0ன்ற டேர்ம், இதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. மியூ யார் யாருக்கெல்லாம் 0வா இருக்காதுன்ற டேர்ம்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒரு சில ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் 100% மியூ ஈக்குவல் டு 0வா இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சில ஸ்ட்ரக்சருக்கு நீங்க என்ன பண்ணாலுமே சரி அந்த ஆட்டத்துக்கு வந்து கம்பல்சரி மியூ வேல்யூ ப்ரெசென்ட் ஆகும். டைபோல் மூமெண்ட் யாருக்கு அதிகம், டைபோல் மூமெண்ட் யாருக்கு இல்லை அப்படின்ற டேர்ம் தெரியணும். சிஸ் டிரான்ஸ் ஐசோமர் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. சிஸ் ஐசோமருக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கும், டிரான்ஸ் ஐசோமருக்கு டைபோல் மூமெண்ட் மியூ ஈக்குவல் டு 0. இது வந்து சிஸ் டிரான்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைபோல் மூமெண்ட் இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம தெளிவா பார்க்க வேண்டியது எதுன்னு சொன்னா, தெளிவான ஏற்கனவே எல்லாமே படிச்சிட்டோம். இதுல மேக்சிமம் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய நியூமரிக்கல்ஸ் பார்க்கணும், கணக்கு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இதுல ஸ்கார்டிங்கர் ஈக்குவேஷனுடைய ஈக்குவேஷன்ஸை பார்க்கணும். வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட்ல N-1 ஃபார்முலா ரேடியஸ் ஒன்று இருக்கு. ரேடியஸை பத்தி நம்ம படிக்கணும். சரி, ரேடியஸ் சொல்லிட்டாங்க, பேர் வந்து ரேடியல் அந்த டேர்ம் நான் சொல்றேன். அணுக்கள் ஒன்று படிப்போம், நோடுன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு, நோட்ஸ். அந்த நோட்ஸ்ல N-L-1 ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த நோடை பத்தி படிக்கணும். அதுல ஒரு ஃபார்முலாவும் அப்ளிகேஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இது. தியரிட்டிக்கலா ஒரு கொஸ்டின், ஃபார்முலா ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி தான் நமக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ தியரிட்டிக்கலா பார்ப்போம், ஃபார்முலாவில் என்ன கொஸ்டின் சொல்லணும் பார்த்துட்டு ஃபார்முலாஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலா முன்ன சொன்ன மாதிரி இந்த ஜே வேல்யூக்கு நிறைய இருக்கு. 6.626 இன்ட்டு 10⁻⁻34 ஜூல் பர் செகண்ட், 10⁻31 கிலோ ஜூல் பர் செகண்ட், 10⁻24 இயர் பர் செகண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 24 போடுறேன், எர்க்கு போடுறேன். இப்ப எனக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எர்க்குன்னு கேட்டிருக்கான் ஆன்சர்ல. அப்ப எர்க்கு நம்ம கொண்டு வந்து அந்த வேல்யூ, எர்க்குக்கான வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணணும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி டேர்ம் நம்ம பார்க்கணும். h0 மைனஸ் h0ன்ற டேர்ம் ஈக்குவல் டு சொல்லியிருப்பாங்க. அங்க நியூ கொடுக்காம நியூக்கு பதிலாக லேம்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ லேம்டா கொடுத்தா நியூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், நியூல இருந்து நியூ நாட் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய நியூமரிக்கல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த டேர்ம்ஸ்ல 2 கொஸ்டின் நியூமரிக்கல ஒன்று வரும். 2 கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து இன்ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ இன்ஆர்கானிக் நமக்கு வந்து பெஸ்ட் இன்ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தார் ஒன்று இருக்கு, அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலு. உங்களுக்கு பூரி சர்மா காளியான்னு ஒரு புக் இருக்கு, அதுவே ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் தான். சத்யபிரகாஷ் யாதவ் இருக்கு, சத்யபிரகாஷ் யாதவ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு புக்கு. இந்த 2 புக்கை நீங்க படிச்சீங்கன்னா போதும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பூரி சர்மா காளியா ஒரு பேக்ரவுண்டோட கொடுத்துருப்பான், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டேட்டாஸ் அழகாக கொடுத்துருப்பான். இது 2 தியரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு இன்ஆர்கானிக் ஒரு இம்பார்ட்டண்டான புக்னு வச்சுக்கோங்க. இது 2 நீங்க படிச்சீங்கன்னாவே மேக்ஸிமம் இந்த டேர்ம்ஸ்ல தெளிவாக படிச்சுக்கலாம். ஜேம்ஸ் யூகி, மிஸ்லர் தார் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். இந்த டேர்ம்ஸ்க்கு நீங்க சத்யபிரகாஷ் யாதவே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப
போதுமான அளவுக்கு கொடுத்துருப்பான் சத்யபிரகாஷ் யாதவ். ஸோ அது அந்த புக்கை வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு பெட்டர் தான். சத்யபிரகாஷ் யாதவ் வந்து பெட்டர் புக், பெட்டர் சாய்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னுடைய பார்வையில. நான் படிச்ச வரைக்கும் சத்யபிரகாஷ் யாதவ் நல்லா தான் இருக்கு. நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்கான். ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், நாம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இல்லை பட் பூரி சர்மா காளியான்ற புக் ஒன்று இருக்கு, அதுவும் நமக்கு டேர்ம்ஸ் நிறைய நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த புக்கும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த 2 புத்தகமும் நம்ம கையில இருந்தா இன்ஆர்கானிக் ஓரளவுக்கு டேர்ம்ஸ் கொண்டு வந்து நிறுத்திடலாம். சார் நான் படிக்கிற இன்ஆர்கானிக் புக் நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி படிக்கிறேன். நான் வந்து விஸ்லெட் ஆர் வாங்கி படிக்கிறேன், ஜேம்ஸ் யூகி வாங்கி படிக்கிறேன், அட்கின்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அட்கின்ஸ் இருக்கு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அட்கின்ஸ் இருக்கு, அட்கின்ஸ் வாங்கி படிக்கிறேன். அந்த புத்தகங்கள்லாம் ஜஸ்ட் நீங்க திருப்பி பார்ப்பீங்க, 2 நாள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டா கொடுத்துருப்பான். நிறைய டேர்ம்ஸ் உள்ள கொண்டு வந்து அடிச்சு வச்சிருப்பான். அதெல்லாம் வேணாங்க. ஹவுஸ் கிராஃப்ட்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கு வேணா கிடைச்சிச்சுன்னா வாங்கி பாருங்க. ஹவுஸ் கிராஃப்ட், ஆத்தர் பேரு ஹவுஸ் கிராஃப்ட். அந்த புக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அது ஓரளவுக்கு பேசிக் டேர்ம்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. நிறைய பேசிக்ஸ் டேர்ம்ஸ் அதுல இருக்கும். அடுத்த டாபிக் பி பிளாக் எலமெண்ட். பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் பி பிளாக் எலமெண்ட்டுக்கும் சத்யபிரகாஷ் யாதவை நீங்க எடுத்துக்கலாம். பி பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட்டுக்கும் டி பிளாக் எலமெண்ட்டுக்கு இன்னொரு புக் சொல்றேன். டி பிளாக் எலமெண்ட்டுக்கு வந்து நீங்க அஜய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. டி பிளாக் எலமெண்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கும் அஜய் குமார். அவர் பப்ளிகேஷன் டெல்லி பப்ளிகேஷன் தான், நம்மளுக்கு ஆத்தர் தான். அஜய் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு அஜய்குமார் அவருடைய புத்தகங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம நோட்ஸ் மாதிரியே தான் இருக்கும் அந்த புத்தகங்கள் எல்லாமே. அவர் எழுதியிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். அஜய்குமார் டி பிளாக் எலமெண்ட். பி பிளாக் எலமெண்ட்டுக்கு வந்து 100% நீங்க சத்யபிரகாஷ் யாதவ் யூஸ் பண்ணலாம். சத்யபிரகாஷ் யாதவ் 2 வால்யூம் இருக்கும், ஃபர்ஸ்ட் வால்யூம் இருக்கும். அது எல்லாமே செகண்ட் வால்யூம்ல எல்லாமே நம்மளுக்கு இதுதான் கொடுத்துருக்கோம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ், அந்த ஹைட்ரஜன் இதெல்லாம் சொல்லுவீங்களா, ஹைட்ரஜன் பாண்டிங், வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், இதெல்லாம் அதில் அதிகமாக இருக்கும். பி பிளாக் எலமெண்ட்ல ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். பி பிளாக் எலமெண்ட்னா என்ன ஜென்ரல் கேரக்டர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி பிளாக் எலமெண்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப்ல கார்பன், கார்பன், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். இவங்க மற்ற ஆட்டத்தை கம்பேர் பண்றப்போ இவங்களுடைய கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன ரீசன்? எல்லாமே ஸ்மால் சைஸ், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இதெல்லாமே அவங்களுடைய கேரக்டர் மாத்துது. ஸோ அந்த டேட்டாஸை என்னென்ன பார்க்குறோம், இன்னட் பேர் எஃபெக்ட் ஒரு டேர்ம் கொண்டு வந்து இன்னட் பேர் எஃபெக்டை பார்க்கணும். டி பிளாக் எலமெண்ட் இல்லாதனால இவங்களுக்கு எல்லாமே டி பிளாக் எலமெண்ட் இருக்கும், இவங்களுக்கு எல்லாம் டி பிளாக் எலமெண்ட் இருக்காது. அப்போ இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ் எலக்ட்ரான் எல்லாமே இன்னட்டா இருப்பாங்க. தட் மீன்ஸ் தே வில் நாட் ரியாக்ட் வித் எனி அதர் ஆட்டம், தே வில் நாட் கிரியேட் பாண்ட். எஸ் எலக்ட்ரான் பாண்ட் கிரியேட் பண்ணாது மேல இருந்து கீழே வர. அப்ப என்னன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் என்ன சொல்றது, ஆக்சிஜன் ஸ்டேட் அங்க வேரி ஆகும். அப்ப ஆக்சிஜன் ஸ்டேட் எதனால வேரி ஆகும்னு சொன்னா மந்த இணை விளைவுன்னு சொல்லுவாங்க. மந்தத்தன்மைன்னா எஸ் ஆர்பிட்டால் வந்து பிணைப்புல ஈடுபடாது. நமக்கு பி பிளாக்கு முன்னாடி ஒரு எஸ் இருக்கும், NS2 NP126 இருக்கும். இந்த எஸ் எலக்ட்ரான் வந்து மேல இருந்து கீழே போக இந்த எஸ் எலக்ட்ரான் வினையில ஈடுபடாம போயிடும். அப்ப இந்த பி எலக்ட்ரான் மட்டும் தான் வினையில ஈடுபடும். இப்ப P1 இருந்தா மேல இருந்து கீழே வரப்ப டேலியம் ஒண்ணு இருக்கு. டேலியம் வந்து +3 மோர் ஸ்டேபிளா +1 மோர் ஸ்டேபிள்னு கேட்டாங்க. +1 மோர் ஸ்டேபிள் டியூ டு இன்னட் பேர் எஃபெக்ட். ஸோ அந்த டேர்ம்ஸ் அங்கே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்ம படிக்கணும். சரிங்களா? அதுவே அந்த குரூப்ல மேல போனீங்கன்னா +3 மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும். டைபோரேட் B2H6, அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரை படிக்கணும். போராக்ஸ், போரோசின் தெரியும், இன்ஆர்கானிக் பென்சின் சொல்லக்கூடியது, அதை படிக்கணும். ஆலும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? ஆலும்ன்றது நம்ம படிகாரக்கல் ஒன்று படிக்க போனீங்கன்னா அந்த படிகாரக்கல் பற்றி படிக்க போறோம். அலாய்ஸ் ஆஃப் அலுமினியம், அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அலாய்ஸ் ஆஃப் அலுமினியம், அலாய்ஸ்னா என்ன? ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலும் இணைஞ்சு நமக்கு அது அமௌண்டா கிடைச்சிருச்சுன்னா தட் இஸ் கால்ட் அலாய்ஸ். அந்த அலுமினியம் என்னென்ன அலாய்ஸ் யூஸ் பண்ணுது? டியூரா அலுமினியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு, அதை பத்தின டேர்ம்ஸ். அது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? அப்ப அலுமினியத்துக்கு நிறைய அலாய்ஸ் இருக்கு, பிராஸ் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நிறைய அலுமினியத்து பேசிஸ்ல வரக்கூடியதுனால இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிரியேட் ஆகுறாங்க, எதெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த டேர்ம்ஸ் நாம
கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ஏன்னா அலைஸ்ன்றதுனால இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ரைஸ் ஆகும். அலைஸ் வந்து அலுமினியத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான், வேற யாருக்குமே கொடுக்கல. அதுல மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம எல்லா அலாய்ஸும் படிச்சிட கூடாது. உட்காந்துட்டு அலாய்ஸ் நிறைய கொடுத்துட்டான்ப்பா, நிறைய படிக்கலாம்ப்பா, இருக்கிறது ஜிங்க்கு என்ன அலாய் இருக்கு, காப்பருக்கு என்ன அலாய் இருக்குன்னு எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். ஐ மீன் இருக்கிறதுல அலுமினியத்துக்கு மட்டும் தான் அவன் கொடுத்துருக்கான். அதனால நீங்க அலுமினியத்தை மட்டும் படிச்சா போதுமானது, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்க அதை படிக்க தேவையில்லை. அடுத்து அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். கார்பனுடைய அலோட்ரோப் புற வேற்றுமை வடிவங்கள். கார்பனுக்கு வைரம் இருக்கு, கிராஃபைட் இருக்கு, அப்புறம் கிராஃபீன் இருக்கு, கார்பன் நானோ டியூப்னு ஒன்று இருக்கு, நானோ குழாய்கள், ஃபுல்லுரின் ஒன்று இருக்கு. ஃபுல்லுரின், அந்த ஃபுல்லுரின்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஃபுல்லுரின் என்னன்னா, இந்த கிராஃபைட்ல எது வந்து விச் ஒன் வில் நாட் கண்டக்ட் விச் ஒன் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி கேட்டாங்கன்னா கிராஃபைட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட் யாரு இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை கடத்தக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா கிராஃபைட் மின்சாரத்தை கடத்துவாங்க. மற்றதெல்லாம் கடத்தாது. ஏன் கடத்தாது? இதுல ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு சொன்னா மற்றது எல்லாத்துக்குமே sp2, வைரத்துல மட்டும் sp3 ஹைபிரிடைசேஷன். ஏன் அங்க ஹைபிரிடைசேஷன் மாறுது? வைரத்துக்குரிய ஸ்ட்ரக்சர் என்ன? டெட்ராஹெட்ரல். கிராஃபைட் டெட்ரா ஸ்ட்ரக்சர் இருக்கான்னா அதுக்கு இல்லை. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் பேசிஸ்ல இந்த அலோட்ரோப்ஸ் புறவேற்றுமை வடிவங்களை படிக்கணும். பயன்பாடுகள் என்ன, அது எங்கெல்லாம் மின்சாரத்தை கடத்துறதுக்கு பயன்படுது, எதெல்லாம் மின்சாரத்தை கடத்தாது, வெப்பத்தை யார் கடத்தும், வெப்பத்தை யார் கடத்தாதுன்ற டேர்ம்ஸ் படிக்கணும். ஃபுல்லுரின்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா ஃபுல்லுரின்ல வந்து லேயர் ஸ்ட்ரக்சரா இருக்குன்னு சொன்னா எவ்வளவு 6 மெம்பர் ரிங்கு, எவ்வளவு 5 மெம்பர் ரிங்குன்ற டேர்ம்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும். அடுத்து ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் சிலிக்கான். சிலிக்கானுடைய ஆக்சைட்ஸ், கார்பனுடைய ஆக்சைட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் கார்பன் டை ஆக்சைடு, கார்பனேட்டு, கார்பன் மோனாக்சைடு. இவங்களை பத்தியும் படிக்க தனித்தனியாக நம்ம படிக்கிறோம். ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டி, யூசஸ். இது மூணுமே சிலிக்கான் ஆக்சைடு CSiO2 உடைய ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டி, யூசஸ். அப்புறம் காம்பவுண்ட் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன்ல வந்து நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ்ல ஹைட்ரசின் NH2 இதனுடைய ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டி, யூசஸ். இது ரெடியூசிங் ரியேஜென்ட் யூஸ் ஆகும். எங்க யூஸ் ஆகுன்றதை பார்க்கணும். அடுத்து ஹைட்ராக்சில் அமீன் NH2OH இவனுடைய ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டி, யூசஸ். நைட்ரஜன் பிக்சேஷன் ஒன்று இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் பிக்சேஷன், நைட்ரஜனை நிலைப்படுத்துதல். அது வந்து பயாலஜிக்கலா நம்ம நிறைய படிச்சிருப்போம். நம்ம வேர் முடிச்சுக்கள் ரைசோபியம் இருக்கு, அது நைட்ரஜனை நிலைப்படுத்துதுன்னு படிச்சிருப்போம். நைட்ரஜனை இது மட்டும் நிலைப்படுத்தாம கெமிக்கலா அப்படி நிலைப்படுத்தலாம். நம்ம கெமிக்கலா நைட்ரஜன் எப்படி நிலைப்படுத்தலாம், நைட்ரஜன் எப்படி பிக்சேட் பண்ணலாம் அப்படின்ற டேர்ம்ஸை நம்ம தெளிவா நைட்ரஜன் பிக்சேஷன் தான் படிக்கணும். பாஸ்பின் P2O5, பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடும் பாஸ்பின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், பாஸ்பின் எங்க யூஸ் ஆகுது, பாஸ்பின் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகிறப்போ என்னவா மாறும், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் சிம்பிளா கொடுத்துருக்கான். பி பிளாக் எலமெண்ட்லாம் ரொம்ப டீப்பா கொடுக்கல. இந்த டேர்ம்ஸ்க்கு நமக்கு அந்த சத்யபிரகாஷ் யாதவே போதுமானது. சத்யபிரகாஷ் புக்கு வந்து சத்யபிரகாஷ் யாதவ் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நோட்ஸ் நீங்க தர மாட்டீங்களா அப்படின்னா நோட்ஸ் தருவோம். நோட்ஸ் நான் மட்டும் கொடுக்கறத வச்சு நான் ஒரு 4 புக்கு வச்சு படிக்கிறேன்னா நீங்க ஒரு 4 புக்கு வச்சு ரெஃபர் பண்ணுங்க. நான் ஒரு பாயிண்ட் நான் விட்டு கூட போயிருப்பேன் இந்த டேர்ம்ஸ்ல படிக்கிறப்போ. அப்ப நீங்க சத்யபிரகாஷ் புக்கை வாங்கி படிக்கிறப்போ சார் இந்த புக்ல இந்த பாயிண்ட் நீங்க விட்டுட்டீங்கன்னு நீங்க கேட்கலாம். நீங்க படிக்க தான் நமக்கு கிரியேட் ஆகும். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், அந்த விஷயத்த நீங்க உள்வாங்கிட்டீங்க, அதை நீங்க கொண்டு போயிட்டு திரும்ப அந்த புக் வச்சு ரெஃபர் பண்றப்போ உங்களுக்கு அந்த டேர்ம் இன்னும் ஈஸியா இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் படிச்சீங்கன்னா படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள ஒரு டேர்ம்ஸ் கிரியேட் ஆகும் புதுசா. நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் இந்த விஷயத்துல, இந்த பாயிண்ட் அவங்க சொல்லலாம், நம்ம எடுத்துக்கலாம், அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல அட்டாமிசேஷன் ஒன்று இருக்கு. என்ன அட்டாமிசேஷன் சொன்னா அதாவது ஒரு ஆட்டம் அணு ஆகுறது. அதாவது அட்டாமிசேஷன் அணு வந்து மாலிகுலா மாறுது, இன்னொரு ஆட்டத்தோட பாண்டை கிரியேட் பண்ணணும். அப்ப எப்ப கிரியேட் பண்ணணும்னு சொன்னா ஜிங்க்னு சொல்லக்கூடியது அட்டாமிசேஷன் கம்மி. யாரை விடன்னு சொன்னா காப்பரை விட. ஏன்னு சொன்னா காப்பருக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. பிணைப்பில் ஈடுபடாத தனித்த எலக்ட்ரான்கள் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அட்டாமிசேஷன் அதிகமா இருக்கும். அணுவாக்கம் தன்மைன்னு சொல்லுவாங்க. அணுவாக்கம் தன்மை அதிகமா இருக்கும். அணுவாக்கம் தன்மை அதிகமா இருந்தா கேரக்டர் நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கு. இப்ப காப்பரு, இங்கு,
மேங்கனீஸு, அப்புறம் பிளாட்டினம், 4 கொடுத்துட்டான் எக்ஸாம்பிளுக்கு. இந்த 4 பேர்ல யார் டி பிளாக் எலமெண்ட் இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். விச் ஒன் do not have டி பிளாக் கேரக்டர், டி பிளாக் எலமெண்ட் கேரக்டர் யாருக்கு இல்லை? டி தொகை தனிமங்களினுடைய தன்மையை பெற்றாத தனிமம் எதுக்கு கேட்கறான்? எதுவா இருக்கும்? காப்பரா, மேங்கனீஸா, சிங்கா, பிளாட்டினமா, எதுவா இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. யாரா இருக்கலாம்? ஜிங்க். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஜிங்க். ஏன் ஜிங்க்னு சொன்னா, ஜிங்க்ல ஃபுல்ஃபில்ட் ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் ஃபுல்லா இருக்கு. டி ஆர்பிட்டால் இங்க வேலை செய்யாது. அப்ப டி ஆர்பிட்டால் வேலை செய்யணும், டி எலக்ட்ரான் கிடையாது. அப்ப இவன் டி பிளாக் எலமெண்டே கிடையாது. ஜிங்க் வந்து டி பிளாக் எலமெண்ட்ல சேர்த்த மாட்டாங்க. ஜிங்க் குரூப் எல்லாத்தையுமே டி பிளாக் எலமெண்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்கான். ஜிங்க் வந்து டி பிளாக் எலமெண்ட்ல வராது. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணும். டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட், அதனுடைய மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், இது எல்லாமே அட்டாமிசேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா அதிகமாகும். அதுக்காக தான் அட்டாமிசேஷன் ஒரு டேர்மை கொண்டு வரது. அப்ப அட்டாமிசேஷன் எங்க அதிகமாகும்னு சொன்னா, நம்பர் ஆஃப் அன்பட் எலக்ட்ரான் அதிகமா இருந்தா அட்டாமிசேஷன் அதிகமா இருக்கும். பாயிண்ட் ஒரு சின்ன பாயிண்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு ஒரு மெல்டிங் பாயிண்ட் எழுதிடலாம், ஒரு பாயிலிங் பாயிண்ட் எழுதிடலாம், ஒரு அயனைசேஷன் எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியா அட்டாமிசேஷன் தெரிஞ்சா எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லும் பொழுது மேக்ஸிமம் மேங்கனீஸ்க்கு ஒரு டி பிளாக் எலமெண்ட்ல 3D சீரீஸ்ல மேங்கனீஸ் +7. டி பிளாக் எலமெண்ட்லயே அதிகமான ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கக்கூடியது யாருக்கு எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடைநிலை தனிமங்களில அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலை கொண்டுள்ள தனிமம் இருக்கு. ஏ மேங்கனீஸ், பி குரோமியம், சி அயான், டி ஓஸ்மியம். இதுல யாருக்கு அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கு? இது கொஸ்டின் இதுதான். ஒரு கேள்வி கேட்கிறான், யாருக்கா இருக்கலாம்? புரியுதுங்களா? கொஸ்டின் என்னன்னா, யாருக்கு அதிகமான ஆக்சிஜனேற்ற எண், ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கு அதிகம்? மேங்கனீஸ்க்கு அதிகபட்சம் +7, குரோமியத்துக்கு +6, +3, ஓஸ்மியத்துக்கு அதிகபட்சம் +8. இப்போ இருக்கிறது அதிகபட்சமா இருக்குது யாருன்னு சொன்னா ஓஸ்மியம் தான். சரிங்களா? ஸோ அப்போ அதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். யாருக்கு அதிகமான ஆக்சிடேஷன், யாருக்கு கம்மியான ஆக்சிடேஷன் இருக்கிறதுலே +1 ஆக்சிடேஷன். +1 யாருக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, +1 காப்பர் மட்டும் தான் +1 ஆக்சிஜன் ஸ்டேட்ல, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. காப்பர் மட்டும் தான் +1. சரிங்களா? ஸோ அப்போ +1 இருக்கக்கூடிய ஸ்டேட்ல யாருக்குன்னு சொன்னா காப்பர். ஸோ இந்த டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அன்பட் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி நம்ம சொல்றது தான், அது பெருசா ஒன்றும் இல்லை. அலைஸ் ஆஃப் அயான், இந்த டி பிளாக்ல என்ன இருக்கு? அயானுடைய அலைஸ், காப்பருடைய அலைஸ், குரோமியம், நிக்கல், இவங்களுடைய அலைஸ் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஜெம்ஸ்டோன். நம்ம ஸ்டோன்ஸ் படிக்கிறோம் இல்லையா, ஜெம் ஸ்டோன்ஸ், ரூபி, எமரால்டு, சஃபயர், இவங்க 3 ஸ்டோன்ஸ் பத்தி படிக்கணும். ரூபி எதனால ஃபார்ம் ஆயிருக்கு, மரகத கல் எமரல்டு எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, ரூபி கற்கள் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, சஃபயர் கல் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, எதனால ஃபார்ம் ஆகுது, யார் யாரெல்லாம் உள்ளார இருக்காங்க, அந்த டேர்ம்ஸ், ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, ரூபின்றது என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுல இருக்கக்கூடிய குரோமியம் எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த மாதிரின ஜெம் ஸ்டோன்ஸ் பத்தி படிக்கணும். சரிங்களா? அப்போ ஜென்ரல் கேரக்டரிஸ்ட் ஆஃப் எஃப் பிளாக் எலமெண்ட், எஃப் பிளாக் எலமெண்ட் ஜென்ரல் கேரக்டரிஸ்ட் தெரியும். அது என்னென்ன பண்ணிட்டு இருக்கு? எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ல 2 தான், 4F 5F, ஆக்டினைடு, லாந்தனைடு. அதுல லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கு. லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் இருந்தா என்ன நடக்கும்? லாந்தனைடு கான்ட்ராக்ஷன்ல பெசிசிட்டி, லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு, லாந்தனம் ஹைட்ராக்சைடு, லாந்தனம் 3+, லுட்டீசியம் 3+. OH எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னா, பேசிக் கேரக்டர் வந்து சைஸ் அதிகமாச்சுன்னு சொன்னா பேசிசிட்டி அதிகமாகும். சைஸ் யாருக்கு அதிகமானு சொன்னா லாந்தனத்துக்கு அதிகம். லாந்தனம் டு லுட்டீசியம் வரைக்கும் போறப்போ சைஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னா கம்மியாகுது. ஏன் கம்மியாகுதுன்னு சொன்னா டியூ டு லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். லாந்தனைடு குறுக்குத்தால லாந்தனத்துல இருந்து லுட்டீசியம் வரைக்கும் போறப்போ அதனுடைய அணு ஆரம் குறையுது.
அணுகாரம் குறையுதுன்னு சொன்னா இவங்களுடைய ஹைட்ராக்சைட்ஸ் பார்த்தா அது காரத்தன்மையை உருவாக்குது. இவங்க 2 பேர்ல யாருக்கு காரத்தன்மை அதிகம்னு சொன்னா சைஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு காரத்தன்மை அதிகம், சைஸ் யாருக்கு குறைவா இருக்கோ அவங்களுக்கு காரத்தன்மை குறைவு. அப்ப இதை பொறுத்து யாருக்கு அதிகம்னு சொன்னா லேந்தனம் ஹைட்ராக்சைடுக்கு அதிகமான காரத்தன்மை. ஸோ இப்படி கொடுத்தானா பரவாயில்ல. சென்டர்ல ஒரு 3 ஆட்டத்தை எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேர்ல யாருக்கு அதிகமான காரத்தன்மைன்னு கேட்பாங்க. அதை பேசிக்கா வச்சு நம்ம படிப்போம். ஸோ லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம் இந்த எஃப்ளாக் எலமெண்ட்ஸ்ல. ஓகேங்களா? அடுத்து லேந்தனைடு ஆக்டினைடு எப்படி செப்பரேட் பண்ணலாம். லேந்தனைடு ஆக்டினைடு செப்பரேட் பண்றது இந்த மோனோசைட் சாண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணுவோம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருந்துச்சுன்னா குரோமட்டோகிராஃபி டெக்னிக்ல அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி. இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி தான் நம்ம இம்பார்ட்டன்ட். அதை போட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா இந்த லேந்தனைடு ஆக்டினைடு செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டாபிக். இது வந்து செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட்டுக்கு நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு புக்னு சொன்னா சத்யபிரகாஷ் அது. அடுத்து சத்யபிரகாஷ் ஒண்ணு, காளியா ஒண்ணு, இன்னொரு புத்தகம் வந்து அஜய் குமார், அது டி பிளாக் எலமெண்ட் மட்டும் அஜய் குமார். இந்த அஜய் குமார்ன்றது வந்து நீங்க டி பிளாக் எஃப் பிளாக் ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம். அதே போல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அஜய் குமார். பேசிக்ஸ் வந்து ஆத்தர் வந்து இப்பதான் சிம்பிளா ஒரு 3-4 வருஷமா தான் புக்கு பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காரு. அஜய்குமார் வந்து நல்லா இருக்கும் அந்த புக்கு. அதை வாங்கி நீங்க பண்ணிக்கலாம். சிம்பிளா இருக்கும். எல்லாரும் நீங்களே படிச்சீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். தேர்ட் யூனிட் கோஆர்டினேஷன் நீங்க அதை வச்சு படிச்சுக்கலாம். ஸோ இப்போ எந்தெந்த யூனிட்டுக்கு எந்தெந்த புக் வாங்கினா நமக்கு பெஸ்டா இருக்கும். இன்ஆர்கானிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் சொன்னீங்களா, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிக்கும் இது பேர் என்ன, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, டி பிளாக் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே இப்போ நான் சொன்ன 3 புத்தகமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெருசா நீங்க மாத்திக்க தேவையில்லை. புத்தகங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நிறைய புத்தகங்கள் நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பூரி சர்மா ஒன்று இருக்கு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பாலநர்பால் இருக்கு. அவங்கள அனலிட்டிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ணியிருப்பாங்க. அப்ப நீங்க அவங்கள அந்த கொஞ்சம் பாயிண்ட் தான் அந்த அனலிட்டிக்கல் வந்து அந்த பிசிக்கல் பேசிஸ்ல வந்துருச்சு. அதனால அவங்க வந்து தனியா இருக்கும். அனலிட்டிக்கல் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அது சிம்பிள் டேர்ம்ஸ் தான். அதை நம்ம நோட்ஸ்லயே படிச்சுக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா பெருசா ஒன்று வராது. பட் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேசியஸ் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், இந்த 2 ஸ்டேட்டுக்கும் எந்த புத்தகத்தை படிக்கிறது? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பாலநர்பால் இப்ப இருக்கக்கூடியதுல ரொம்ப எப்படி சொல்றது, எசென்சியலா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு புக் இருக்கு. பாலன்னு அருண்பால், ஜிடி துளின்னு இருக்கும் அவங்க பேரு. அதை வாங்கிக்கோங்க. பாலன் அருண்பால், கேசியஸ் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட் நல்லா கொடுத்துருப்பான், அருமையா கொடுத்துருப்பான். தெர்மோடைனமிக்ஸும் அவனுக்கு கொடுத்துருப்பான். எல்லாருக்குமே தெரிஞ்சது பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா பூரி சர்மா பத்தானிங்க. தெர்மோடைனமிக்ஸும் கெமிக்கல் கைனடிக்ஸும் அந்த புத்தகம் பெஸ்டா இருக்கும். அப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமே இந்த 2 புத்தகங்களுமே போதுமானது. பூரி சர்மா பத்தானியா, பாலன் அருண்பால். நிறைய புத்தகங்கள் இருக்கு. குல்தீப் ராஜ்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம்லாம் வேண்டாம் நமக்கு. குல்தீப் ராஜ் புத்தகம்லாம் நிறைய டெப்தா கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் டேர்ம்ஸ் இதுக்கு இது மட்டும் போதும். பாலன் அருண்பால் வந்து இப்ப நான் எப்படி அஜய்குமார் சொன்னோம் அதே மாதிரி தெளிவா அழகா கொடுத்துருப்பான் பாலன் அருண்பால். பாலன் அருண்பால் வந்து லாஸ்ட் டைம் டெட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தான் டிஆர்பில. லாஸ்ட் டைம் பாலன் அருண்பால்ல டிஆர்பில அதிகமான கொஸ்டின் பாலன் அருண்பால் கொஸ்டின் கேட்டிருந்தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில முக்காவாசி கொஸ்டின் அதெல்லாம் கேட்டிருந்தான். பாலன் அருண்பால் நிறைய கொஸ்டின்ஸ் அதை கொடுத்துருப்பான். நிறைய கொஸ்டின்ஸ் தான் என்ன சொல்றது, நியூமரிக்கல் நிறைய அதுல இருக்கு. அந்த நியூமரிக்கல் அப்படியே எடுத்து கொடுத்துருந்தான். அப்படியே வேர்ட்ஸ் கூட மாத்தாம கொடுத்துருந்தான் பாலன் அருண்பால். ஸோ அந்த புத்தகங்களை வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்பெக்ட்ராஸ்கோபிக்கு ஒய்ஆர் சர்மா புத்தகம் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க ஸ்பெக்ட்ராஸ்கோபி ரொம்ப டெப்தாலாம் வேணாம், ஒன்றும் அவ்வளோ படிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸ்பெக்ட்ராஸ்கோபி பேசிக்ஸ் தான் இருக்காங்க. இந்த பேசிக்ஸ் தெரியற அளவுக்கு நம்ம படிச்சுக்கிட்டா போதும். அப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுலதான் நிறைய புத்தகங்கள் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு.
அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து அதே பால் பால் வாங்கிக்கோங்க. இவங்க அட்வான்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போடுறாங்க. ஜெகதாம்பாள் சிங்னு ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு பெருசா இருக்கும் ஜெகதாம்பாள் சிங்னு சொல்லிட்டு. நிறைய கண்ணன் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு ரியாக்ஷன் ஐயூபிஎஸ்சி எப்படி எழுதணும், நிறைய கண்டிஷன்ஸ் சூப்பரா கொடுத்துருப்போம் அந்த ஜெகதாம்பாள் சிங்ஸ். நீங்க இந்த சிலபஸ்ல படிக்கக்கூடிய 90% ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த புக்ல படிச்சீங்கன்னாவே போதுமா. ஜெகதாம்பாள் சிங்னு சொல்லக்கூடிய புத்தகம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அந்த புத்தகம் வாங்கினீங்கன்னா போதும். அதுலயே 2 இருக்கு. ஒண்ணு ஜெகதாம்பாள் சிங்கு 2 இருக்கும் அதுல, சரிங்களா. அதுல பெரிய புத்தகம் ஒன்று இருக்கும், சின்ன புத்தகம் இருக்கும். 2மே சூப்பரா தான் இருக்கும். சின்ன புத்தகங்கள் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு கொடுத்துருக்கோம், பட் பெரிய புத்தகம் வந்து நீட்டா கொடுத்துருக்கோம். நீட்டா மீன்ஸ் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கோம், சரிங்களா. இந்த புத்தகங்களை கையில வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க டைம் கிடைக்கிறப்போ வாங்கி வச்சுக்கோங்க. காசு இருந்தால் தான் அப்பப்போ வாங்கி வச்சுக்கோங்க. மற்ற கார்போஹைட்ரேட் மெட்டல் கெமிஸ்ட்ரிக்கு +2 புத்தகமே போதுமானது. அண்ட் மோர் ஓவர் +1 +2 மேக்ஸ் +1 +2 கெமிஸ்ட்ரி புத்தகங்களை வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் இருந்தால் நம்ம ஈஸியா அந்த பாடங்களை நகர்த்திட்டு போயிடலாம். இதுல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த விதமான டிஃபிகல்ட்டாயா சொல்ற அளவுக்கு எந்த பாடமும் இல்லை. பாடம் இல்லை, கான்செப்ட் எதுவும் பெருசா நீங்க சுத்தி விடுற அளவுக்கு பாடங்கள் இல்லை. ஒரு ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை கொண்டு வந்து மாலிகுலர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை கொடுத்து ஒரு ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில இதை கண்டுபிடி அதை கண்டுபிடி அதுக்கு வேல்யூ கண்டுபிடின்ற டேர்ம்ஸ் எல்லாம் பெருசா அவங்க கொடுக்கல. அதான் கொடுத்துருந்தாலும் நீங்க கொஞ்சம் பயப்படலாம். அதே போல பி பிளாக் டி பிளாக் எலமெண்ட்ல தெளிவாவே டேர்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டான். பெருசா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில விபி தியரி வெர்னர் தியரி கொடுத்துருக்கான், சிஎஃப் தியரி கொடுத்துருக்கான். பட் பெருசா அவன் தியரிஸ் மட்டும் கொடுத்துருக்கான். அவனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் நமக்கு பிரச்சனை. எல்எஃப்டி கொடுத்துருந்தாலும் இன்னும் பிரச்சனை. டேர்ம் சிம்பிள்ஸ் ஒன்று கொடுக்கல, டேர்ம் சிம்பிள்ஸ் இல்லை, டேர்ம் சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுவும் பிரச்சனை. அப்போ அங்க வந்து நமக்கு நிறைய டேட்டாஸை கொடுக்காம இருக்கான். நமக்கு வந்து இன்னொரு டேர்ம் என்னன்னா இந்த கேடி எஃபெக்ட், ஜான்ட்ரன் டிஸ்ட்ராக்ஷன், அதெல்லாம் கோஆர்டினேஷன் அவ்வளோ இருக்கு. ஆனால் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நாம பெருசாலாம் படிக்கிறது, ஜஸ்ட் ஐயூபிஎஸ்சி ஐசோமெரிசம், அதுக்கப்புறம் இந்த 3 தியரி +2 புக்ல என்ன இருக்கோ அந்த 3 தியரி எக்ஸ்ட்ரா. அந்த EAN ரூல்னு ஒன்று, எஃபெக்டிவ் அட்டாமிக் நியூக்ளியஸ், அது வந்து சிட்விக் தியரின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு நியூக்ளியஸ் உடைய வேல்யூ வந்து நம்மளுடைய காம்பவுண்ட், நான் என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கணும் அந்த காம்பவுண்டுடைய நியூக்ளியஸ் வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு இன்னர் கேசஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த காம்பவுண்ட் மோர் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசிக்ஸ்ல EN ரூல் சொல்லுவாங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் எக்ஸஸா நீங்க ப்ளஸ் இல்லாததை படிக்க போறீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா இல்லை. ஓகேங்களா. இந்த 2 யூனிட் அடுத்த 2 யூனிட் ஒரு யூனிட்டா பொறுமையா ஓட்டுவோம். விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 பேர் இருக்காங்க, வரட்டும், சிலபஸ் கவர் பண்ணுவோம். இதுல வந்து உங்களுக்கு என்னன்னா அந்த டிஃபிகல்டிஸ் நான் பேசுறது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சரிங்களா. உங்களை நான் ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் குறைச்சி போறதுக்கும் நான் டைம் ஆகும். ஃபாஸ்டாகவும் போகாம இன்னும் கொஞ்சம் நம்ம எதுவும் பொறுமையா போகணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளார இந்த சிலபஸை நம்ம ஓவர்லுக் பண்ணிட்டு சப்ஜெக்டுக்குள்ளார போகும் பொழுது அந்த ஒரு யூனிட், இந்த யூனிட் நீங்க இப்ப படிக்கிறீங்க, டெமோ கிளாஸ்க்கு ஒரு யூனிட் படிக்கிறீங்க, அந்த ஒரு யூனிட்டை மேக்ஸிமம் நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா 100% அதுல இருந்து எங்க கேள்வி கேட்டாலும் கேட்கற அளவுக்கு ரெடி பண்ணி உங்களை அனுப்பிச்சுட்ருக்கோம். அந்த ஒரு யூனிட்டுக்கு அப்புறமா நீங்க ரிட்டர்ன் என்ன பண்ணாலும் சரி, நம்ம அதுக்கப்புறம் கன்ஃபார்மா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்போ மேக்சிமம் 10 பேருக்கு இருந்தாலும் சரி, 20 பேர் இருந்தாலும் சரி, இல்லை 5 பேர் இருந்தாலும் சரி, கிளாஸ் ரன் ஆகும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கிளாஸ் வந்து டெமோ முடிச்சுட்டு இந்த யூனிட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் முடிச்சுட்டு தான் கிளாஸ் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், சரிங்களா. இதை வந்து நான் வந்து யூடியூப்லயும் அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோஸ். அண்ட் உங்களுக்கு இது ரெக்கார்டிங்ல இருக்கும், ரெக்கார்டிங்ல இருந்துட்டு பார்த்துட்டு வரவங்களை வச்சு நம்ம கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருப்போம். அப்படின்னா எலெக்ஷன் வர்றதுனால எக்ஸாம் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க ஐயோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி கிளாஸ் யாரு வேற எங்கேயா போய் ஜாயின் பண்ணிக்கலாம், விலகி போயிட்டோம்னா வேஸ்ட் தான். நம்ம அன்னைக்கு ஃபுல்லா படிச்சது ஃபுல்லா வேஸ்ட் தான். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா பொறுமையா போகும், போற இடத்த பொறுமையா போய் ரீச் பண்ணுவோம். டைம் இருக்கு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் இன்னும் நமக்கு கால்ஃபர் ஆகலை, கால்ஃபர் ஆயிட்டா நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு
இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்லேயும், தமிழ் மீடியத்துக்கு தமிழ்லேயும் நோட்ஸ் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி இந்த குரூப்பில் வேடியப்பன் சார் இருக்காரு, இந்த லெனின் சார் இருக்காரு. அவங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும். அவங்க தமிழில் தான் நோட்ஸ் வாங்கி படிச்சிருக்காங்க. உங்ககிட்ட 10 யூனிட்டும் தமிழில் ரெடியாக இருக்குது. நம்மகிட்ட 10 யூனிட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸும் ஆல்ரெடி நான் இன்னொரு கிளாஸ் ரூமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அந்த கிளாஸ் ரூம் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த 10 யூனிட்டுக்கான முழு நோட்ஸுமே தமிழில் இருக்குது. இங்கிலீஷ்லேயும் 10 யூனிட்டுக்கு இருக்குது. இங்கிலீஷில் இருக்கக்கூடியது இப்போ அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். தமிழில் இருக்கிறது வந்து பழைய நோட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நான் எடுத்தது தான் கொடுக்க போகிறேன். அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பழைய நோட்ஸ்ன்றதுனால கண்டென்ட் கம்மியெல்லாம் இருக்காது, கண்டென்ட் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா போன டைம்ல கண்டென்ட் அதிகமாகவே நம்ம கொடுத்துருந்தோம். அதனால நோ ப்ராப்ளம் போட்டு நம்மளுடைய சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி நோட்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு இந்த நோட்ஸ்ல என்ன பெனிஃபிட்னு சொல்லணும், உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன். நீங்க படிக்கிறப்போ நீங்க ஹிண்ட் எழுதுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன். எதுக்கு சார் இவ்வளோ ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும். படிக்கிறது நம்ம எழுதி வச்சுக்கணும். பக்கம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றதோ எழுதி வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இது இம்பார்ட்டன்ட் எழுதி வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டேர்ம்ஸா கொடுக்காம பாயிண்ட்ஸா கொடுத்துருப்போம். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் அப்சார்ப்ஷன் சொன்னா அப்படின்னா என்ன, பிசிக்கல் அப்சார்ப்ஷன் என்னென்ன இருக்குன்றதா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு தியரிட்டிக்கலா ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுக்காம நம்ம டேர்ம்ஸா கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அதே போல நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய புதுசாக கொடுத்துருப்போம். அந்த டேர்ம்ஸை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கணும். நிறைய கொஷின்ஸ்ல வந்து நமக்கு பெட் ஐசோதர்ம் இல்லை, ஃப்ரண்ட்லி ஸ்லாங் ஏற்பட்டிருக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து எது இருக்கு அதை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? அதை மட்டும் நம்ம படிச்சா போதும். இந்த மாதிரி நோட்ஸ் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு இந்த மெத்தட்ல தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து 100%. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா எல்லா யூனிட்டுக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு 20லேருந்து 50க்குள்ளார கொஷின்ஸை ஆட் பண்ணுவோம். இதுல கொஷின்ஸ் கிடையாது. 20லேருந்து 50 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஆட் பண்ணுவோம். அந்த கொஷின்ஸ் வந்து மேக்சிமம் 50 இருக்கும். அந்த கொஷின்ஸோட சேர்ந்து நம்ம ஒரு டாபிக்கான கொஷின்ஸ், இப்போ நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இந்த 5வது யூனிட்ல கீழே இருக்கா, 6வது யூனிட்ல இருக்கு. அதுல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கு. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில ஒரு டெஸ்ட், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில ஒரு டெஸ்ட், அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட். இப்போ உங்க கையில வந்து இங்க ஒரு 50 கொஷின் இருக்கு. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில ஒரு 50 கொஷின் வரும். மொத்தம் 100 கொஷின். சரிங்களா? இது இல்லாம இதோட என்ன சேர்ந்து இருக்குன்னு சொன்னா, நான் தனித்தனியா உங்களுக்கு சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில மட்டும் தனியா 50 கொஷின் டெஸ்ட் வைப்பேன். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில தனியா 50 கொஷின் டெஸ்ட் வைப்பேன். மொத்தம் 100 + 200 கொஷின் ஆயிடுச்சு. அப்புறம் சர்ஃபேஸ் எலக்ட்ரோவும் சேர்ந்து ஒரு 50 கொஷின். அப்போ ஒரு யூனிட்டுக்கு நம்ம 250 கொஷின்ஸ் வந்து இதுல இருக்கிறது ஒரு சிலது வந்து நமக்கு ரிப்பீட் ஆகலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த 200 கொஷின்ஸ் நம்ம கையில் இருக்கும். 200 கொஷின்ஸ் ரிப்பீட்டடா நம்ம பார்த்து அந்த மாடல்ல இதே கொஷின் வருமானு சொல்ல முடியாது. அந்த மாடல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணி படிச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து இன்னொன்று என்னன்னா, சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னு சொன்னா ஒரு 3 பார்ட் சேர்ந்து ஒரு சிலபஸ் நம்ம வைப்போம். அந்த 3 பார்ட் வைக்கிறப்போ இந்த டாபிக்ல இருந்து 20 கொஷின் அங்கே ஆட் ஆயிடும். அடுத்து 6 பார்ட் சேர்ந்து ஒரு கொஷின் வைப்போம். அப்போ ஒரு 20 கொஷின். அப்புறம் ஒரு 50% மட்டும் ஒரு டெஸ்ட் வைப்போம். அப்போ ஒரு 20 கொஷின். மொத்தம் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு 300 கொஷின் ஒரு யூனிட்டுக்கு நமக்கு வந்துடும். இதுவே அப்போ 300 கொஷின்ஸ் நம்ம ரெடியா வச்சுக்கணும். நம்ம கொஷின்ஸை ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ் ஆகும். அது எங்கேயாவது ஒன்று வச்சுட்டீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அப்போ கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷின்ஸ் உங்களுக்கு நீங்களே ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி பிரச்சனை கிடையாது. கொஷின்ஸ் ஒரு டாபிக்கு 300 கொஷின் வருதுன்னா அந்த கொஷினை நீங்க சாதாரணமா வராது. நீங்க ரிப்பீட் பண்ணி நீங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் எடுக்கிறோம். ரிப்பீட் பண்ணி அந்த கொஷின்ஸை வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து சிலபஸ்லாம் எனக்கு சிலபஸ் வேணாம், எனக்கு நோட்ஸ் வேணாம், கொஷின் டெஸ்ட்லயே நான் அதை படிச்சுட்டு போறாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும்னா நீங்க இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 300 கொஷின் ஒரு யூனிட்டுக்கு வரும். முடிக்கிறப்ப குறைஞ்சபட்சம் ஒரு யூனிட்டுக்குமே ஒரு 3000 கொஷின் நம்ம கைக்கு 300 கொஷின் இந்த மெத்தட்ல நம்ம டெஸ்ட் வச்சிடலாம். சரிங்களா?
பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஒரு 5 minutes கிளாஸ் முடிச்சுக்கலாம். சார் இப்போ எப்போ ரெகுலரா ஸ்டார்ட் பண்றது? சார் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி டாபிக் மட்டும் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு ஒரு சரிங்க சார். டெஸ்ட் வச்சிடறேன். டெஸ்ட் வச்சு அது உங்களுக்கு சரிங்க. சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கு அப்புறமா கிளாஸ் போகும். உங்களுக்கு இந்த டைம் வேஸ்ட் ஆகாது. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். டோன்ட் வரி, சரி. டைம் வேஸ்ட் ஆகாது. கிளாஸ் முடிகிறதுக்குள்ளார சரி. இந்த டாபிக் உங்களுக்கு போயிடும். ரெகுலர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோன்ட் வரி. இந்த இன்னைக்கு என்ன சண்டேவா, இந்த 1 வீக், நெக்ஸ்ட் 2 வீக்ல நம்ம இந்த யூனிட்டை முடிச்சுட்டு சிலபஸ் முடிச்சுட்டு ரன் ஸ்டார்ட். சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு சஷ்டின்றதுனால ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இல்லை, அதனால தான் ஒரு ரீசன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்க சரிங்க. ஓகே. தேங்க்யூ லெனின். பார்க்கலாம் நாளைக்கு. பாய்.